நான் வந்து அந்த கேள்விக்கான பதில். ஆல்மோஸ்ட் ஐ ஆன்சர்ட் ஆல் கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு டே செஷன்ஸுக்கு நம்ம போயிடலாம். இன்னைக்கு வந்து பார்ட் 5ல நம்ம வந்து செக்ஷன் 39ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். செக்ஷன் 39 வந்து வாலண்டரிலி அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கத்தை சொல்லுது. இப்போ வந்து நம்ம போன செஷன்ல கூட சொல்லியிருந்தோம் என்னன்னா, நீங்க இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரிமினாலிட்டி எப்படி வரும் அப்படின்னா, இன்டென்ஷன் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், அண்ட் ரீசன் டு பிலீவ் இருக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒன்று இருந்தாதான் நீங்க குற்ற செயலுக்குள்ளார உள்ள வர முடியும். ஸோ அந்த 3 இருக்கு மாதிரியான செக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் இன்டென்ஷனோட செஞ்சாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா, அந்த அந்த பர்டிகுலர் அஃபென்ஸுக்கு இன்டென்ஷன் தேவைப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அதுக்கு சில வார்த்தைகள் உபயோகப்படுத்திருப்பாங்கிறதும் நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, இப்போ நம்ம வந்து நோயிங்லி, இன்டென்ஷனலி, ஃப்ராடுலண்ட்லி, டிஸ்ஆனஸ்ட்லி, இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து அந்த செக்ஷன்ல உபயோகப்படுத்திருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன்ஸ் உபயோகப்படுத்திருக்கும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கிரைமுக்கு மென்டல் எலிமெண்ட் மென்சிரியா வேணும். ஸோ மென்சிரியா இல்லாம இந்த கிரைம் வந்து கமிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போன்ற ஒரு வார்த்தை பிரயோகம் தான் வாலண்டரிலி. ஸோ வாலண்டரிலின்னு ஏதாவது ஒரு செக்ஷன்ல வந்ததுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மென்சிரியா தேவை. இந்த இடத்துல நம்ம மென்சிரியா நம்ம மீன் பண்றது வந்து 3மே அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. இப்போ வாலண்டரிலாம் என்னன்னு அந்த செக்ஷனை பார்ப்போம். அந்த செக்ஷனை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சும். அது ரொம்ப சிம்பிள் செக்ஷன் தான். வாலண்டரிலி, a person is said to cause an effect voluntarily when he causes it by means whereby he intended to cause it, or by means which at the time of employing those means he knew or had reason to believe to be likely to cause it. இதுதான் அந்த டெஃபினிஷன். எப்படி பிரிச்சு படிச்சோம்னா எளிமையா புரிஞ்சுக்கலாம். A person is said to cause an effect voluntarily. ஒரு நபர் வந்து ஒரு செயலை வந்து வாலண்டரியா செஞ்சார்னு எப்ப நம்ம சொல்லலாம்னா, when he causes it by means whereby he intend to cause it. ஃபர்ஸ்ட் விஷயம் இன்டென்ஷன். Or by means which at the time of employing those means he knew. ரெண்டாவது knowledge. Or had reason to believe to be likely to cause it. மூணாவது reason to believe. ஸோ இந்த 3 விஷயங்களும் வந்தா அதை நம்ம வாலண்டரிலி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் படிச்சோம்னா இந்த செக்ஷனை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுது பாருங்க. A sets fire by night to an inhabited house in a large town for the purpose of facilitating a robbery and thus causes the death of a person. See, ராபரி பண்ணணும். ராபரி பண்ணும்போது நமக்கு தெரியும், ராபரியோட டெஃபினிஷன்ல பார்க்கும்போது இன்ஸ்டன்ட் டெத் ஆர் இன்ஸ்டன்ட் ஹர்ட்ங்கிறது தான் ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ அப்போ அவரை பயமுறுத்தும். பயமுறுத்துவதற்கு அவர் வந்து அந்த ஹவுஸ் வந்து பேர்ன் பண்றாருன்னு வச்சுங்களேன். பாரு, நீ வந்து கொடுக்கலனா உன்னோட வீட்டை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பேர்ன் பண்றாரு. எதுக்காக? டு கமிட் அ ராபரி. அப்படி ராபரி கமிட் பண்றதுக்காக அவர் ஃபயர் பண்றாரு, அந்த ஹவுஸை ஃபயர் பண்றாருன்னா, அதுல ஹியர் ஏ மே நாட் ஹவ் இன்டெண்டட் டு காஸ் டெத். அவருக்கு வந்து அந்த அந்த உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இறக்கணுங்கிறது வந்து ஒரு நோக்கமாக இல்லாம இருக்கலாம். அண்ட் மே ஈவன் பி சாரி தட் டெத் ஹஸ் பீன் காஸ்ட் பை ஹிஸ் ஆக்ட். அவர் அதுக்காக வருத்தப்படலாம். yet if he knew that he was likely to cause death, he caused death voluntarily அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த செயலின் மூலமாக அவருக்கு நாலேஜ் இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஒரு செயல் செய்யறோம், ஒரு வீட்டை பத்த வைக்கிறோம். அப்படி பத்த வைக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த நெருப்பில் சிக்கி இரையாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவருக்கு நாலேஜ் இருக்கு. அப்படின்னா அவருடைய ஆக்ட் வந்து வாலண்டரிலி காசிங் டெத் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ளார வந்துடும் அப்படின்னு இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பல சமயங்கள்ல ட்ரையல்ல இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். என்ன கேள்விகள் வரும்னா, என்னுடைய இன்டென்ஷன் அது இல்லை, நான் வந்து அங்க போனது ராபரிக்காக தான் போனேன், டெத்து காசு பண்ணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது, இன்ஃபேக்ட் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்லாம் கூட ஒரு டிஃபென்ஸ் அவங்க எடுக்க முடியும். அப்படிலாம் எடுத்தா கூட நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, whether he has a knowledge that his act will cause death அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதுக்காக இந்த செக்ஷன் வந்து சொல்லுது. ஸோ வாலண்டரிலி அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது உபயோகமாகி இருந்தால், எந்த செக்ஷன்லயாவது வந்திருந்தா, நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்னாவது இருக்கணும்.
ஒன்னு இன்டென்ஷன், ரெண்டாவது நாலேஜ், மூணாவது ரீசன் டு பிலீவ். இந்த மூணுல ஏதேனும் ஒன்னாவது இருக்கணும். அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துட்டா கூட நம்ம என்ன சொல்லிடலாம், ஒரு வாலண்டரிலி அந்த ஆக்டை டன் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வாலண்டரிலி அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். இது வந்து அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு வார்த்தை பிரயோகம் நம்ம ஐபிசியில. பல செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. சில செக்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். செக்ஷன் 107, 118 to 20, 128, 171C, 186, 229, 277, 278, 296, 300, 312, 321, 322 to 327, 329 to 335, 339, 352, 377, 390, 394, 414, 460, 491 and 508. எதுக்காக இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றேன்னா, invariably in all classes of offenses, அது வந்து offenses against property இருக்கலாம், offenses against document இருக்கலாம், offenses against person இருக்கலாம், offenses against body இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எல்லாத்துலயுமே இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு. இந்த வாலண்டரிலி அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கு. ஸோ இந்த வார்த்தையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த அந்த பர்டிகுலர் நபர், அந்த அக்யூஸ்ட் வந்து அந்த செயலை வாலண்டரியா செஞ்சாரா இல்ல ஃபோர்ஸபிளா செஞ்சாரா, ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாலண்டரிலி அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, தன்னிச்சையாக செய்தல். தமிழ்ல நம்ம அப்படியே அதை வந்து சொல்லணும்னா, தன்னிச்சையாக அவர் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி, யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல், யாருடைய தூண்டுதலும் இல்லாமல், ஒரு ஃபோர்ஸ் ஆர் கம்பல்ஷன் இல்லாம அவர் தன்னிச்சையாக செய்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வாலண்டரிலி அப்படிங்கிற இதில் யூஸ் பண்றோம். சில சமயம் வந்து இந்த வாலண்டரிங்கிற வார்த்தை பிரயோகத்தை வந்து இன்டென்ஷனலி அப்படிங்கிறதோட இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்றதுல ஒன்றும் தவறு இல்லை. பட் என்னன்னா, இன்டென்ஷனலி அப்படிங்கிறது ஒன் லிம்ப் தான். வாலண்டரிலி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலேஜும் இருக்கு, ரீசன் டு பிலீவும் இருக்கு. ஸோ அதனால இந்த வாலண்டரிலி அப்படிங்கிறது வந்து ஒரு வைடர் டேர்ம் தேன் இன்டென்ஷனலி அப்படிங்கிற டேர்மை விட இது கொஞ்சம் பெரிய டேர்ம். இதுல வந்து இன்டென்ஷனலா பண்ண செயல்களும் அடங்கும், அந்த செயலுடைய விளைவுகள் குறித்த அறிவோடு செய்தாலும் அது அடங்கும், அந்த பிலீஃப், இந்த இந்த செயல், நாம் செய்யக்கூடிய செயல் இது போன்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரீசன் டு பிலீவ் இருந்தாலும் அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது. இந்த வாலண்டரிலி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு வைடர் வார்த்தை. இந்த மூணுமே நம்ம பொருத்தலாம். அதனால இன்டென்ஷனலின்னு அப்படி வந்து இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றது சரியான பிரயோகம் இல்லை. வாலண்டரிலிங்கும் போது இது மூணு அடங்கி ஒன் ஆஃப் த லிம்ப் தான் இன்டென்ஷனலி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமா. அடுத்தது இந்த செக்ஷன் பத்தி நம்ம வந்து ரொம்ப முக்கியம், ஒரு அப்ளிகேஷன் சைட்ல வச்சு பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, போன இல்லஸ்ட்ரேஷன் சொன்ன பாருங்க, இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல the main intention வந்து only to cause robbery, it is not the intention to cause death. ஸோ இப்போ நம்ம வந்து 299 300 ஐபிசியில பார்க்கும்பொழுது அதுல என்ன சொல்லுவாங்க, இன்டென்ஷன், நாலேஜ் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ அந்த இன்டென்ஷன், நாலேஜ் வரும் பொழுது பல சமயங்கள்ல என்ன ஒரு ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இன்டென்ஷன் எனக்கு இல்லை, இந்த சம்பவத்தை செய்யறங்கிற இன்டென்ஷன் எனக்கு இல்லை, அல்லது இந்த செயல் வந்து நான் விரும்பி செய்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடுவாங்களா, இந்த டெஃபினேஷனுக்குள்ளார வரமாட்டாங்களா? இப்போ ஈவன் சில சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இன்டென்ஷன்ங்கிற அந்த ஆஸ்பெக்டை வந்து we cannot prove it. நம்ம அதையும் ஏற்கனவே போன வகுப்புல பார்த்தோம். நீங்க இன்டென்ஷன்ங்கிறத வந்து நம்ம அந்த அட்டெண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இருந்தோம், அவர் செய்யக்கூடிய செயல்ல இருந்தோம் தான் இன்ஃபர் பண்ணோம். இப்போ ஒருத்தர் வந்து கழுத்தை நோக்கி வெட்டுறாருன்னா அவருடைய இன்டென்ஷன் வந்து காசிங் கிரீவியஸ் ஹர்ட் ஆர் டெத் அப்படிங்கிறது நம்ம அந்த இன்டென்ஷனை இன்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்டென்ஷன் இன்ஃபர் பண்றது வந்து அவங்களுடைய செயல்கள்ல இருந்து, அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல இருந்து நம்ம வந்து இன்ஃபர் பண்றோம். அப்படி இன்ஃபர் பண்ணும்போது இப்ப சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா டெத் உடனடியே நடக்காது, கொஞ்சம் நாள் கழிச்சு நடக்கும். இப்ப அந்த டெத்து ஒரு ஒரு 20 நாள் கழிச்சு நடக்குது, 30 நாள் கழிச்சு, செப்டிசீமியா கேசஸ் எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி செப்டிசீமியா கேசஸ் எல்லாம் என்ன அவங்க டிஃபென்ஸ் எடுப்பாங்கன்னா, death is not the direct result of the injury, so intention வந்து only to cause hurt or grievous hurt, therefore 299 300 வரமாட்டோம் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வழக்குகளை தீர்ப்பதற்கு நமக்கு வந்து ஹேண்டியா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வாலண்டரிலி தான். வாலண்டரிலிங்கிற வார்த்தையில தான் இந்த இமீடியட் காஸ் அண்ட் ரிமோட் காஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம். அதுக்காக ஒரு
ஜட்ஜ்மெண்ட் நான் வந்து சொல்றேன். ரொம்ப ஓல்டு ஜட்ஜ்மெண்ட். 1912 வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ் முஸ்னூரு சூரிய நாராயண மூர்த்தி அப்படின்ற ஒரு வழக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த வழக்கு. ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. அதனால அந்த சைட்டேஷன்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 39 ஐபிசி provides that a person is said to cause an effect voluntarily when he causes it by means whereby he intended to, or by means which at the time of employing those means he knew or had reason to believe to likely to happen அப்படின்னு அந்த செக்ஷன்ல இருக்கிறது அப்படியே சொல்றாங்க. The illustration to the section is that a person sets fire by night to an inhabited, அந்த இல்லஸ்ட்ரேஷனையும் சொல்றாங்க. இப்ப இத ரெண்டையும் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இத வந்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கறது பார்த்தோம்னா, the section and the illustration both show that casuation with respect to any event involves that the person should have knowledge that the event was likely to result from his act. So இந்த செக்ஷன் எம்பசைஸ் பண்றது என்னன்னா, இந்த செயல் செய்யறாரு இல்லையா, இந்த செயல் செய்வதன் மூலமாக இந்த நிகழ்வு நிகழும் அப்படிங்கிற அறிவு, அந்த நாலேஜ் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நம்ம அந்த அவரை எந்த செக்ஷனுக்குள்ளார ஃபிட் இன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. அதே போல பாட்னா ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சரோஜ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற ஒரு தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது ஏறக்குறைய சிமிலர் டேர்ம்ஸ் தான் சொல்றாங்க. The term voluntary has been defined by section 39 IPC as doing an act to cause an effect with intent to cause that particular effect. Thus, what is apparent from the definition of voluntarily is that before a person does an act, he must intend it to be done with an effect which is preconceived by the person doing the act, and the intent should be the only factor for fixing a particular mode for achieving a particular effect by doing the particular act. So, அந்த எஃபெக்டை வச்சுக்கிட்டு அந்த எஃபெக்ட்ல இருந்து அவருடைய இன்டென்ஷனுக்கோ நாலேஜுக்கோ வெதர் ஹி ஹேஸ் a reason to believe அப்படிங்கிறதுக்கோ நம்ம டிராவல் பண்ணணும். முதல்ல ஆக்ட் எடுத்துக்கணும். அந்த ஆக்ட் என்ன ஆக்ட் நடந்ததுன்னு பார்க்கணும். அந்த ஆக்ட் செய்வதற்கு, அந்த செயல் செய்வதற்கு இவருக்கு போதுமான இன்டென்ஷன் இருக்கா, அந்த நாலேஜ் இருக்கா, இந்த இவர் செய்யக்கூடிய செயலின் மூலமாக இவர் வந்து மரணத்தை விளைவிப்பார் அப்படிங்கிற அந்த நாலேஜோட அவர் செஞ்சாரா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்டோடைய. ஸோ இதுல தான் நம்ம வந்து இந்த செக்ஷன் 84 இன்டாக்சிகேஷன்லாம் சொல்ல பாருங்க. இன்வாலண்டரி இன்டாக்சிகேஷன் வரும்பொழுது he does not know what he does, இவர் என்ன பண்றோங்கிறது தெரியாம செய்யறாரு. அப்போ வந்து அந்த நாலேஜ் அவருக்கு ஆட்ரிபியூட் பண்ண முடியாது. அதே போல அன்சவுண்ட் மைண்ட்ல வந்து he is incapable of knowing the consequences of his act. அதனால அவரை வந்து நம்ம எக்ஸாம் பண்றோம். ஸோ இப்படித்தான் நம்ம வந்து என்ன பண்றோம், அவருடைய கிரிமினாலிட்டியை வந்து கொடுக்கறதும், கிரிமினாலிட்டியில இருந்து அவரை ரிலீவ் பண்றதும் இந்த நாலேஜ் அண்ட் இன்டென்ஷன் வச்சுதான். ஸோ அதுக்கு இந்த செக்ஷன் வந்து த்ரோ மச் லைட். இந்த செக்ஷன்ல மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த அவருக்கு நாலேஜ், அந்த செயல், இவருடைய செயல் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நிகழ்த்தும் அப்படிங்கிற அந்த அறிவு இருந்துட்டாவே போதுமானது, இன்டென்ஷன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த செக்ஷன் வந்து எம்பசைஸ் பண்ணுது. ஸோ அடுத்ததாக இன்னும் ஒரு டெசிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். சங்கு ஸ்ரீதரன் கோட்டுக்கல்லில் ஸ்டேட் ஆஃப் கேரளா, ஏஆர் 1970, கேரளா 98. ஸோ இந்த டெசிஷன்லயும் இந்த செக்ஷனை எப்படி வந்து ஒரு மர்டர் கேஸ்ல ஒரு அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த ஒரு பேரா மட்டும் படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போவோம். Perhaps in Indian law, the objective test of the maxim would cover every degree of mens rea from negligence to intention, depending on the degree of probability of the consequences. So mens reaவுல இருந்து, mens rea எப்படி நம்ம டிரா பண்றோம்னா நெக்லிஜென்ஸ்ல இருந்து இன்டென்ஷன் வரைக்கும். ஸோ நெக்லிஜென்ஸ்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிகிரி ஆஃப் மென்ஸ் ரியா, வேரியஸ் டிகிரி இருக்கு. அந்த வேரியஸ் டிகிரி ஆஃப் மென்ஸ் ரியாவை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த கான்சிக்வன்சஸ் உடைய ப்ராபபிலிட்டியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். If the effect caused by an act as the natural and probable consequence of that act, would we think be right to infer that the actor caused that effect voluntarily, as that word is defined in section 39 of the code. So அந்த எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இவர் செய்த செயலுக்கான விளைவு, அந்த விளைவு வந்து இயல்பானதாக இருக்கணும். நேச்சுரல் அண்ட் ப்ராபபிள் கான்சிக்வன்சஸ் ஆஃப் தட் ஆக்ட்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இயல்பாக இதுதான் நிகழும் என்பது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்வதற்கு தான் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கு, நிகழ்தகவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியாக ஒரு
எஃபெக்ட் இருந்ததுன்னா தென் நம்ம அதை என்ன பண்ணலாம், அந்த எஃபெக்டை இவருடைய ஆக்டோட கனெக்ட் பண்ண முடியும். இது அது இந்த ஆக்ட் எப்படி இருக்கணும், இந்த எஃபெக்ட் வந்து இந்த ஆக்டோடைய நேச்சுரல் அண்ட் ப்ராபபிள் கான்சிக்வன்ஸா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ஆக்டோட நம்ம பொருத்த முடியும் அப்படின்னு இந்த செக்ஷன் 39 வச்சு சொல்றாங்க. if the degree of probability is so low, இந்த ப்ராபபிலிட்டி இருக்கு பாருங்க, இது நிகழலாம் நிகழாமலும் போகலாம். இப்ப நம்ம நிகழ்தகவுல வந்து பார்ப்போம். நிகழ்தகவுனா என்னன்னா, இப்ப வந்து ஒரு டைஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். ஒரு டைஸை வந்து நம்ம உருட்டி போடுறோம் அப்படின்னா அதுல 1ல இருந்து 6 வரையிலான எண் இருக்குன்னா அதுல 1 விழுவலாம், 2 விழுவலாம், 3, 4, 5, 6 எது வேணா விழுவலாம். ஸோ அதுல அதிகமாக எதை விழக்கூடியதோ அதை தான் நம்ம ப்ராபபிள்னு சொல்றோம். அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுங்க, so low that the effect cannot be described as natural and probable consequences. The inference to be drawn from might only be of negligence or rashness. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது நெக்லிஜென்ட் அல்லது ரேஷ்னஸ் புரிஞ்சுக்கணும். லிட்டில் ஹையர் it might be that the actor had reason to believe that he is likely to cause the effect. இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு அந்த ப்ராபபிலிட்டி வந்து இப்போ 1/4 அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம நெக்லிஜென்ஸ் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இப்போ 2/4 வருது வச்சுங்களேன், அப்ப நம்ம என்ன பண்ணலாம், லிட்டில் ஹையர், இதை விட நெக்லிஜென்ஸை விட கொஞ்சம் ஹையரா இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா ரீசன் டு பிலீவ் அப்படின்னு எடுத்துக்கணும். he has a reason to believe that he was likely to cause the effect. Still higher, அப்ப 2/3 அப்ப 3/4 அப்படின்னா still higher it would be reasonable to infer that you knew that he was likely to cause it. ஸோ அப்ப என்ன நாலேஜ்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்லிஜென்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டாவது ரீசன் டு பிலீவ் எடுத்துக்கிறோம், மூணாவது நாலேஜ்னு எடுத்துக்கிறோம், நாலாவது வருது என்ன இன்டென்ஷன் அப்படின்னு வரும்பொழுது டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி இஸ் சோ ஹை the effect may be described not merely as probable but as natural in the sense ordinary result of the act would be reasonable to infer that he intended to cause it. அப்படின்னா அது நம்ம இன்டென்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த மென்டல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு கிரைம்ல நெக்லிஜென்ஸ்ல ஆரம்பிச்சு ரீசன் டு பிலீவ், நாலேஜ், இன்டென்ஷன், இப்படி 4 ரீதியா இருக்கக்கூடிய இந்த அந்த மென்டல் என்ன சொல்றது மென்டல் மேக்கப், அந்த மென்டல் மேக்கப்பை நம்ம வந்து டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம்னா நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதாக இந்த சங்கு ஸ்ரீதரன் கோட்டுஹள்ளி அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ல கேரளா ஹைகோர்ட் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதுலயே இன்னும் ஒன்று சொல்றாங்க, இட் மைட் பி நோட்டட் தட் இட் இஸ் ஆன் த ஹை டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் டெத் தட் இன்டென்ஷன் ஆர் நாலேஜ் டு பி இன்ஃபர்ட் ஃப்ரம் அமாங் அதர் திங்ஸ் the natural and probable consequences of the act of the clauses secondly, thirdly and fourthly of section 300 are equated with intention to cause death of the first cause அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நீங்க செக்ஷன் 300 பாத்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4 4 கிளாஸ் இருக்கும். அந்த 4 கிளாஸ்ல இந்த இன்டென்ஷன் எங்கெங்க பொருத்தணுமோ அங்கங்க அப்படி பொருத்திக்கணும், நாலேஜ் எங்கெங்க பொருத்தணுமோ அங்கங்க அப்படி பொருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல வந்து இந்த செக்ஷன் 39 இம்போர்ட்டை எப்படி நம்ம வந்து ஒரு மர்டர் கேஸ்ல இது கொண்டு வரலாம், எப்படி அதை புரிஞ்சுக்கலாம். அந்த மர்டர்ல இருக்கக்கூடிய 4 கிளாஸஸ் இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4, அந்த 1, 2, 3, 4 4 கிளாஸஸையும் எப்படி அந்த டிகிரியை நம்ம ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. வெரி பியூட்டிஃபுல் ஜட்மெண்ட். வாய்ப்பு கிடைச்சா அதை ஒரு முறை படிச்சு பாருங்க. ஸோ அந்த மென்டல் எலிமெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து அஃபென்ஸ். இப்போ நார்மலா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து செக்ஷன் 2 படிக்கும் போது பார்த்தோம். செக்ஷன் 2ல என்ன சொன்னோம்னா, நீங்க வந்து என்னென்ன ஓவர் டாக்ட் அண்ட் ஒமிஷன்லாம் இந்த ஐபிசியின் கீழே குற்றம்னு சொல்லப்பட்டிருக்கோம் அதைத்தான் நம்ம வந்து தண்டிக்கணும் அப்படின்னு செக்ஷன் 2ல சொல்லியிருப்பாங்க. அதே போல செக்ஷன் 5ல வந்து ஸ்பெஷல் லா பத்தி பேசியிருப்பாங்க. அதனுடைய இது என்னன்னு பார்த்தோம், ஸ்பெஷாலிபஸ் நான் டெரோகன், ஸ்பெஷல் லா வில் ப்ரிவைல் ஓவர் ஜெனரல் லா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதனுடைய எஃபெக்ட் இந்த அஃபென்ஸ் அப்படின்னா எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும், ஆமா அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த அஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ப்ரொவிஷன்ல செக்ஷன் 40ல டிஃபைன் பண்றாங்க அஃபென்ஸ்ங்கிறத. எக்ஸப்ட் இன் த சாப்டர்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் மென்ஷன்ட் இன் கிளாஸஸ் 2 and 3 ஆஃப் திஸ் செக்ஷன் த வேர்ட் அஃபென்ஸ் denotes a thing made punishable by this code. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த செக்ஷன் 2ல பார்த்தோம் பாருங்க, அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கீழே நாங்க வந்து கிளாஸ் 2 and 3ல வந்து சில சாப்டரையும் செக்ஷன்ஸையும் சொல்லியிருக்கோம். அந்த செக்ஷன்ஸ் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தவற்றில் அஃபென்ஸ்னா இந்த கோடல பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அஃபென்ஸ்னா பிரைமரிலி என்னவா இருக்கணும், ஐபிசியால் தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கணும். அதுதான் செக்ஷன் 40 சொல்றது. அதனுடைய கிளாஸஸ் என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சாப்டர் 4 சாப்டர் 4ல வந்து அஃபென்ஸ் இருக்கு அப்படின்னா, சாப்டர் 5A அஃபென்ஸ்ங்கிற வார்த்தை வந்து இருந்ததுன்னா, அல்லது இந்த செக்ஷன்ஸ் சில செக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதை அப்படியே படிச்சிட விரும்புறேன். 64, 65, 66, 67, 71, 109, 110, 112, 114, 115, 116, 117, 118, 119, 120, 187, 194, 95, 203, 211, 213, 214, 221, 222, 223, 224, 225, 327, 328, 329, 330, 331, 347, 348, 388, 389 and 445. இத்தனை செக்ஷன்ஸ். அதாவது சாப்டர் 4, 5A அண்ட் இந்த செக்ஷன்ஸ். இந்த செக்ஷன்ஸ்ல எல்லாம் ஒரு வார்த்தை அஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுன்னா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, a thing punishable under this code, ஐபிசியில தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக அதை நம்ம நினைச்சுக்கலாம். ஆர் அண்டர் எனி ஸ்பெஷல் லா லோக்கல் லா ஆஸ் ஹியரின் ஆஃப்டர் டிஃபைன். பின்னாடி ஸ்பெஷல் லான்னா லோக்கல் லான்னா என்னன்னு சொல்ல போறாங்க. அந்த ஸ்பெஷல் லாவிலையோ அல்லது லோக்கல் லாவிலையோ தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கணும். எதை இந்த சாப்டர் 4, 5A அண்ட் இந்த செக்ஷன்ஸ் நம்ம படிச்ச செக்ஷன்ஸ்லாம் அதுல அஃபென்ஸ்ங்கிற வார்த்தை வந்ததுன்னா அது பனிஷபிள் பை ஐபிசி, பனிஷபிள் பை ஸ்பெஷல் லா ஆர் லோக்கல் லா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல அண்ட் இன் செக்ஷன்ஸ் 141, 176, 177, 201, 202, 212, 216 and 441, the word offense has the same meaning when the thing punishable under the special or local law is punishable under such law with imprisonment for a term of 6 months or upwards, whether with or without fine. So in the 141, 176, 177, 201, 202, 212, 216 and 441 இந்த செக்ஷன்ஸ் இருப்பாங்க. இந்த செக்ஷன்ஸ்ல வரக்கூடிய அஃபென்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, அந்த ஸ்பெஷல் ஆர் லோக்கல் லாவ்ல குறைந்தபட்சம் 6 மாத தண்டனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். 6 மாதத்துக்கு கீழே தண்டனை கொடுக்கறதாக இருந்ததுன்னா அது வந்து அஃபென்ஸ்னு கருதக்கூடாது அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ இதுலதான் நம்ம அடிக்கடி இந்த கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, இப்ப இந்த செக்ஷன் 141 என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அன்லாஃபுல் அசம்பிளி டிஃபைன் பண்ற செக்ஷன் தான் செக்ஷன் 141. அந்த அன்லாஃபுல் அசம்பிளில தேர்ட்லின்னு ஒண்ணு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா டு கமிட் எனி அதர் அஃபென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்திருக்கோம். அந்த எனி அதர் அஃபென்ஸ்ங்கிறது அந்த செக்ஷன்ஸ்ல முன்னாடி சொல்லி இருக்கக்கூடிய அந்த மிஸ்சீஃப் அது மாதிரியான பொருள் கொள்ளணுமா, இல்ல பொதுவாக பொருள் கொள்ளணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி கேள்வி வரும் பொழுது நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த செக்ஷன் 40 எய்ட்ல புரிஞ்சுக்கணும். செக்ஷன் 40 அஃபென்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த 141 வருமா வராதாங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அதை படிக்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற விஷயங்களை படிச்சிடறேன். அது என்ன சொல்றாங்கன்னா, section 40 of the code which is specially mentioned as to how the term offense will have to be construed. section 40 வந்து எப்படி இந்த அஃபென்ஸை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லுது. In the main clause of that section, it has been clearly set out that the word offense denotes a thing made punishable by this code except the chapters and sections mentioned in classes 2 and 3 of that section. Therefore, going by the main clause of section 40, the word offense since denotes the thing made punishable under the code, other offense mentioned in section 41 third can only denote to offenses which are punishable under any of the provisions of the code. So முதல்ல section 40 வந்து அஃபென்ஸ்னா பனிஷபிள் அண்டர் த கோடு, அதாவது ஐபிசியின் கீழே தண்டிக்கக்கூடிய குற்றம் சொல்லிட்டதுனால இந்த செக்ஷன் 41ல தேர்ட்ல வரக்கூடிய அஃபென்சஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அஃபென்சஸ் பனிஷபிள் அண்டர் தி கோடு, இது ஐபிசியில தண்டிக்கக்கூடிய குற்றங்கள்னு புரிஞ்சுக்கணும். Therefore, applying the main clause of section 40, it can be straight away held that all offenses referred to in any of the provisions of the code for which the punishment is provided or would automatically fall within the expression other offense which has been used in section 141 third. So இப்போ வந்து ஐபிசியில தண்டிக்கக்கூடிய அத்தனை குற்றங்களையும் நம்ம அதர் அஃபென்ஸ்ங்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அதை கன்ஸ்டியூட் பண்றாங்க. இது மெயின் கிளாஸை பொறுத்த வரைக்கும் தான். இந்த கிளாஸ் 2 and 3 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, what has been accepted in the main class of section 40 are what has been specifically mentioned in subclasses 2 and 3 of the said section. As far as subclass 2 is concerned, while making reference to chapter 4, 5A as well as other sections mentioned therein, it states that the word offense would denote a thing punishable under the code, namely Indian Penal Code or any special or local law which have been defined to mean a law applicable to particular subject
or a law applicable only to a particular part of India, when we read subclass 3 of section 40, section 141 has been specifically mentioned in the said subclass. To understand the purport of the said class, it would be worthwhile to extract that part of the provisions which reads that, and in section 141, 176, 177, 201, 202, 212, 216, and 441, the word offense has the same meaning when the thing punishable under the special or local law is punishable under such law with imprisonment for a term of 6 months or upward, whether with or without fine. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, it is quite apparent that the said subclass in regard to the offences under any special or local law wherein punishment of imprisonment for a term of 6 months or upwards with or without fine is prescribed, the meaning assigned in those special or local laws are to be imported while invoking section 141 or other sections mentioned in the said subclass of section 30 அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 40ல இவ்வாறு சொல்லி இருக்கிறதுனால அதர் அஃபென்ஸ் சொல்லியிருக்க அந்த 161ல சொல்லி 141ல சொல்லியிருக்கக்கூடிய அதர் அஃபென்சஸ்ங்கிறதுல 141 பொறுத்த மட்டும் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதர் அஃபென்சஸ் ஸ்பெஷல் லாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து 6 மாதங்களுக்கு மேல் தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கணும், அபராதத்துடனும் அபராதம் இல்லாததும் தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கணும்னு நாம கருதணும் அப்படின்னு இந்த செக்ஷன் 141ல இருக்கக்கூடிய அதர் அஃபென்ஸை வந்து இன்டர்பிரட் பண்ணும்பொழுது இந்த செக்ஷன் 40 இன்வோக் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம படிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. Therefore, a conspicuous reading of section 40 makes the position abundantly clear that for all offences punishable under the Indian Penal Code, the main clause of section 40 would straightaway apply, in which even the expression other offence used in section 141 third will have to be construed as any offence for which punishment is prescribed under the code. To put it differently, whomsoever it proceeded against for any offence punishable under the provisions of the Indian Penal Code, section 40 subclass 1 would straightaway apply for the purpose of construing what the offence is. And when it comes to the question of offence under any other special or local law, the aid of subclass 2 and 3 will have to be applied for the purpose of construing the offence for which the accused is proceeded against. Therefore, having regard to subclass 1 of section 40 of the code read with along section 141 third, the argument of the learned senior counsel for the appellants will have to be rejected. We are therefore of the firm view that only such a construction would be in tune with the purport and intent of the lawmakers while defining an unlawful assembly for commission of an offence with a common object as specified under section 141 of the code அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதர் அஃபென்ஸ்னு செக்ஷன் 141ல வரக்கூடியதை ஐபிசி ஆகவும் ஸ்பெஷல் லா லோக்கல் லா எதுல இருந்தாலும் வரும், அப்ளை ஆகும். ஸ்பெஷல் லா லோக்கல் லாவை பொறுத்த வரைக்கும் அது 6 மாதத்திற்கு மேலாக தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கணும். அதை தவிர மீதி எல்லாமே அஃபென்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த செக்ஷன் 40 குறித்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம செக்ஷன் 40லயே பார்த்தோம், ஸ்பெஷல் லா ஆர் லோக்கல் லா அப்படிங்கிற பிரயோகம் இருந்தது. அந்த ஸ்பெஷல் லானா என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 41 டிஃபைன் பண்ணுது. ஸ்பெஷல் லா அப்படின்னா லா அப்ளிகபிள் டு எ பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டுக்கு ஏதாவது ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சைல்டு இஸ் எ சப்ஜெக்ட். அப்ப செக்ஷுவல் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சைல்டு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க, பாக்ஸோ ஆக்ட் போடுறாங்கன்னா தட் பாக்ஸோ ஆக்ட் பிகம் அ ஸ்பெஷல் லா. அது மாதிரி இப்போ எக்ஸைஸ் இஸ் சப்ஜெக்ட், அதுக்கு ஒரு ஆக்ட் போட்டா எக்ஸைஸ் ஆக்ட் போட்டாங்கன்னா அது வந்து ஸ்பெஷல் லா. ஓபிஎம், நார்காட்டிக் ட்ரக்ஸ், இதுக்கெல்லாம் நார்காட்டிக்ஸ் ஆக்ட், கேட்டல் ட்ரெஸ்பாக்ஸ் ஆக்ட், கேம்பிளிங்க்கு வந்து கேம்பிளிங் ஆக்ட், ரயில்வே ப்ராப்பர்ட்டி பொறுத்து ரயில்வேஸ் ஆக்ட், ஆற்றுமுறை ஆவண சட்டங்கள் பொறுத்து எண்ணெய் ஆக்ட், இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் லாவுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். அதே போல லோக்கல் லா அப்படின்னா என்னங்கிறத செக்ஷன் 42 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. செக்ஷன் 42 ஐபிசி லோக்கல் லா. A local law is a law applicable only to a particular part of India. So local lawங்கிறது வந்து என்னன்னா யூனிவர்சல் அப்ளிகேஷன் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா அப்ளை ஆகாது, ஒரு சில ஏரியாக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம், அதை வந்து லோக்கல் லான்னு சொல்றோம். அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம பார்க்கணும்னா போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட், மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட்னு ஒரு சட்டம் உண்டு. அந்த மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் மேஜர் போர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்க மட்டும்தான் அந்த சட்டம் வந்து செயல்படும், மற்ற இடங்கள்ல அந்த சட்டம் செயல்படாது. அதை நம்ம லோக்கல் லான்னு சொல்றோம். ஸோ ஸ்பெஷல் லானா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டுக்கானது, லோக்கல் லானா ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கானது. ஸோ அப்படியாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதான் 42 அண்ட் 41 சொல்லுது. அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வேர்டு நம்ம வந்து பார்க்குறோம், அது வந்து இல்லீகல். ஸோ இப்போ நம்ம நார்மலா இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துறோம், இல்லீகல்ங்கிற ஒரு வார்த்தையை. நீங்க செய்யறது வந்து இல்லீகல்ங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இல்லீகல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத செக்ஷன் 43 ஐபிசி சொல்லுது. நீங்க வந்து
இந்திய தண்டனை சட்டத்துல பார்த்தோம்னா இந்த வார்த்தை அதிகமா உபயோகப்படுத்திருக்காங்க. எப்படி வாலண்டரிலி, ஃப்ராடுலன்ட்லி அதெல்லாம் நம்ம பார்த்தோமோ அதே போல இல்லீகலும் நிறைய செக்ஷன்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அதனால இந்த இல்லீகல்ங்கிற வார்த்தையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இல்லீகல் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கிறது செக்ஷன் 43 படிச்சோம்னா, the word illegal is applicable to everything which is an offense or which is prohibited by law or which furnishes grounds for a civil action அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இதோட இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the word illegal in the section has been given a very wide meaning. It consists of 3 ingredients. 3 ingredients இருக்கு. ஒன்னு, everything which is an offense. ஸோ தண்டிக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்துமே இல்லீகல் தான். 2, everything which is prohibited by law. எதெல்லாம் சட்டத்தால் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இல்லீகல். 3வது, everything which furnishes ground for civil action. சிவில் ஆக்ஷன் எடுப்பதற்கு எதெல்லாம் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷனை கொடுக்குதோ அது எல்லாமே இல்லீகல் அப்படின்னு இந்த செக்ஷன் 43 வந்து இந்த 43ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வந்து ஆர் வெங்கடகிருஷ்ணன் வெர்சஸ் சிபிஐ ஏஆர் 2010 SC 1812 அப்படிங்கிற ஜட்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த இன்கிரீடியன்ஸை. ஸோ இந்த 3 விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம இல்லீகல்னு சொல்றோம். அப்ப அடுத்ததாக இந்த அதே செக்ஷன் 43லயே பார்த்தோம்னா இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, a person is said to be legally bound to do whatever it is illegal in him to omit. ஸோ ஒருத்தர் வந்து லீகலி பவுண்ட் டு டூ, அதாவது சட்டப்படியாக செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்னு எப்ப சொல்லலாம் அப்படின்னா, அதை செய்ய தவறும் பொழுது அது இல்லீகலாக மாறிட்டா அது வந்து லீகலி பவுண்ட் டு டூ அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு ஒரு நெகட்டிவா சொல்றாங்க. பாசிட்டிவா சொல்லாம எப்படி சொல்றாங்க, ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷன்ல சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த லீகலி பவுண்ட் டு டூ அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா வாட் இஸ் இல்லீகல்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப எதை விட்டா, எதை செய்ய தவறினால் அது இல்லீகல் ஆகுமோ அதெல்லாம் லீகலி பவுண்ட் டு டூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லீகலி பவுண்ட் டு டூனா என்ன அப்படிங்கிறத கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து மெஹருனிசா வெர்சஸ் சையத் ஹபீப் அப்படிங்கிற வழக்கு 2015 கிரிமினல் லா ஜேர்னல் 1836 கர்நாடகா ஹைகோர்ட். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தை இல்லீகல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மோர் சினானிமஸ் வித் தி வேர்ட் அன்லாஃபுல். இல்லீகலும் அன்லாஃபுலும் சினானிமஸ், ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவலா உபயோகப்படுத்தலாம். இந்த 3 என்னென்ன, அந்த இல்லீகல்னு வரணும்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, நம்ம இப்ப அந்த வெங்கட கிருஷ்ணன் கேஸ்ல பார்த்த மாதிரி எவ்ரிதிங் டன் விச் இஸ் an offense, அஃபென்ஸா இருந்தா அது இல்லீகல் ஆயிடும். இப்ப நீங்க வந்து இப்ப ஏற்கனவே பார்த்த மாதிரி அஃபென்ஸ் செக்ஷன் 40 பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 40ல சொன்ன மாதிரி அஃபென்ஸ்னா பனிஷபிள் அண்டர் தி ஐபிசி ஆர் எனி ஸ்பெஷல் லா ஆர் லோக்கல் லா. அந்த 3ல ஏதாவது ஒண்ணுல வந்துட்டா கூட அது இல்லீகல் ஆயிடும். சரி, அடுத்தது எவ்ரிதிங் விச் இஸ் prohibited by law, சட்டத்தினால தடுக்கப்பட்டிருக்கு, அது அஃபென்ஸ் இல்ல, பட் சட்டம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. செய்யக்கூடாத அந்த செயலை செய்தால் அது இல்லீகல், செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருந்தால் அது இல்லீகல். ஸோ அப்படியாக அதை புரிஞ்சுக்கணும். அண்ட் எவ்ரிதிங் விச் furnishes ground for civil action. 3வது என்ன, ஒரு சிவில் ஆக்ஷன் இது செய்ய தவறும் பொழுது அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு போட்டு அந்த செய்ய வைக்க முடியும். ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் மாதிரி அவர் செய்ய தவறுறாரு, செய்ய தவறும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணலாம், ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியும் ஸ்பெசிபிக் ரிலீவன்ட்ல. அப்படி போய் கேட்டு பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதை நம்ம இல்லீகல்னு சொல்றோம். இது இல்லீகலுக்கான டெஃபினிஷன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீகலி பவுண்ட் டு டூனா என்னன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே அந்த செக்ஷன்ல சொன்ன மாதிரி முதல்ல அது அதை செய்ய தவறுனா அது இல்லீகலா இருக்கணும். அப்ப எதை செய்ய தவறினால் இல்லீகல், இந்த 3 விஷயத்தை செஞ்சா இல்லீகல், இப்ப இதை செய்ய தவறுனா இல்லீகல் ஆகிடும் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். அதை எப்படி விளக்குறாங்க பாருங்க. Does it clearly indicate that if a person legally bound to do something, if he refuses to that particular act which creates a rights in another person, either to exercise that right against the person who violated his duty as if an offense, or to exercise a civil action for the purpose of his remedies, such acts amount to illegal acts. So இப்ப இந்த இல்லீகல் இருக்கக்கூடிய இந்த 3 இன்கிரிடியன்ட்ஸை வச்சுக்கிட்டு லீகலி பவுண்ட் டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் செயல் அவர் செய்ய வந்து மறுக்கிறார் அப்படின்னா அந்த அந்த ஆக்ட், அந்த செயல் எப்படி இருக்கணும்னா, இட் மஸ்ட் கிரியேட் அ ரைட் இன் அனதர் பர்சன் டு எக்ஸசைஸ் தட் ரைட் இன் அ கோர்ட் ஆஃப் லா. ஸோ இவர் என்ன, இவர் கான்ட்ராக்ட் போடுறாரு, சேல் அக்ரிமெண்ட் போடுறாரு, அந்த சேல் அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றணும், அந்த அக்ரிமெண்ட்ல சொன்னபடி நிறைவேற்றணும். அவர் நிறைவேற்ற தவறிட்டாருன்னா அந்த அதர் பார்ட்டி என்ன பண்ணலாம், அக்ரீவ்டு பார்ட்டி என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு ரைட்டை கன்ஃபர் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த ஆக்டை இவர் செய்ய தவறிட்டாருன்னா அதை செய்யணும். ஒரு முதல்ல லீகலி பவுண்ட் டு டூ, அதை செய்ய தவறிட்டாருன்னா இல்லீகல் ஆயிடும். ஸோ அல்லது
who violated his duty as if an offense. அதை அவர் செய்ய தவறும் பொழுது அது ஒரு குற்றமாக ஆயிடுது. ஏதாவது ஒரு குற்றம் ஐபிசிலயோ ஸ்பெஷல் லாவிலயோ லோக்கல் லாவிலயோ ஒரு குற்றம் ஆயிடுது. அல்லது ஒரு சிவில் ஆக்ஷனுக்கு வழிவகுக்குது அப்படின்னா அவர் வந்து லீகலி பவுண்ட் டு டூ அப்படின்னு நம்ம சொல்லணும். It can further clarify that if any such right is created by law for the time being in force, whether it is a customary law, statutory law, by virtue of such legal right, a person can enforce against another person who is legally bound to respect that right. If he does not, that amounts to an act prohibited by law. அப்படின்னு சொல்லி இந்த bound to do அப்படிங்கறத மெஹருநிசா வெர்சஸ் சையத் ஹபீப்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து டைரக்டா அஃபென்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி டைரக்டா அஃபென்ஸ் ஆயிருக்கிறத பொறுத்து நம்ம குழப்பமே தேவை. சில அஃபென்சஸ் என்ன பண்ணும்னா, சில இல்லீகல் ஆக்ட டன் பண்ணா அது அஃபென்ஸா மாறும். ஸோ அப்ப டைரக்டா அது அஃபென்ஸ் ஆகாது, அந்த இல்லீகல் ஆக்ட் செய்யறதுனால அது அஃபென்ஸா மாறும். அப்ப அந்த இல்லீகல் ஆக்ட்னா என்னங்கிறத அது ஏற்கனவே அஃபென்ஸா இருக்கணும், ப்ரோஹிபிட்டட் பை லாவா இருக்கணும், அல்லது இட் மஸ்ட் கிவ் அ கிரவுண்ட் ஃபார் சிவில் ஆக்ஷன் இருக்கணும். இந்த 3 விஷயத்துக்குள்ளார வரணும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த 3க்குள்ளாரே வரலன்னு வச்சுங்களேன், அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் வந்து அஃபென்ஸ் ஆகுமானா ஆகாது. அதுக்காக தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ் தான், இந்த டான்சி கேஸ். இந்த டான்சி கேஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கேஸ்ல வந்து முன்னாள் முதலமைச்சர் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து டான்சி நிலத்தை வந்து அவங்களுடைய நிறுவனமான ஏஆ பப்ளிகேஷனுக்கு விலைக்கு வாங்கிட்டாங்க. அது ஒரு அகைன்ஸ்ட் தி கோட் ஆஃப் கான்டக்ட். ஒரு மினிஸ்டர்ஸுக்கான ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. அந்த மினிஸ்டர்ஸுக்கான கோட் ஆஃப் கான்டக்டை அவங்க வந்து வயலேட் பண்ணி இந்த இதை வாங்கிடுறாங்க. அப்படி வாங்கும் பொழுது அந்த அந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அரசு நிலத்தை அரசாங்க ஊழியரே வாங்குற அந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த செயல் வந்து இல்லீகல் ஆகுமா? ஏன்னா இல்லீகல்னு ஆனாதான் நீங்க வந்து அது 169 கீழே அஃபென்ஸ் ஆகும். அப்ப 169 கீழே அஃபென்ஸ் ஆகும்னா இட் மஸ்ட் பி an illegal act. அது இல்லீகல் ஆக்டா இருந்தா என்னவா இருக்கணும்? ப்ரோஹிபிட்டட் பை லாவா இருக்கணும். அப்ப இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது can we term it as a prohibition? இதை வந்து நம்ம ஒரு prohibition அப்படின்னு சொல்ல முடியுமா, பை லான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த வழக்குல. அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த prohibited by lawங்கிறத என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். On a plain reading of the section and seeking the assurance from the marginal heading as well, it is fairly clear that prohibition should flow from a law. So prohibited by law, வார்த்தை என்ன? by law, சட்டத்தின் படியாக தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அந்த அந்த prohibition எங்க இருந்து வரணும்? ஒரு சட்டத்தின் கீழ் வரணும். Such law in the context of section 169 IPC should mean that the law as ordinarily understood, that is to say an enacted law or a rule or regulation framed under such law, but not as an executive order which confers no rights on anybody nor sets down legally enforceable obligations. The rules and administrative instructions governing the public servants holding the civil post have undisputedly no application in this case. So இப்ப அந்த லாங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? prohibited by lawனா law must be prohibited in its ordinary sense. What is ordinary? enacted law. ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரோ அந்த சட்டத்தை வந்து ஏற்றி இருக்கணும், அல்லது அந்த சட்டத்திலேயே ரூல் மேக்கிங் பவர் இருக்கும். அந்த ரூல் மேக்கிங் பவரை அடிப்படையாக கொண்டு ஒரு ரூல் கிரியேட் பண்ணிருக்கணும். அந்த ரூலும் வந்து ஸ்டாட்யூட்டரி ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அது அல்லாம சும்மா வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுங்களேன், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சர்க்குலர், இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தா அது வந்து லா அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ளார வருமா அப்படின்னா வராது அப்படின்னு இதுல சொல்றாங்க. In our view, the code of conduct not having a statutory force, not enforceable in a court of law, nor having any sanction or procedure for dealing with the contravention thereof by the chief minister, cannot be construed to impose a legal prohibition against the purchase of the property of the government so as to give rise to a criminal offence under section 169 IPC. So அப்ப இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ங்கிறதுக்கு ஸ்டாட்யூட்டரி ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்ல. இதை கோர்ட்ல போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கோட் ஆஃப் கான்டக்டை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு லீகல் ப்ரொஹிபிஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. In law, there must be a specific provision prohibiting an act to make it illegal. So சட்டப்படி ஒரு லா வந்து ஒரு செயல் இல்லீகலா ஆகணும்னா there must be a specific provision prohibiting that act. அந்த செயல் செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொல்லணும். அப்படி சொல்லி இருந்தா மட்டும்தான் அது இல்லீகலா மாறும்.
A code of conduct prescribed by the government under certain notification by itself cannot be elevated to the level of the law, as has been rightly held by the Andhra Pradesh High Court in the case of Vidadala Harinada Babu versus NT Ramarao. So அந்த வழக்குல சொன்னபடி இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து cannot be elevated to the level of law. ஒரு சட்டம் என்ற அளவுக்கு இதை உயர்த்தி கொண்டு போக முடியாது. Even if the government order is traced to have been issued under executive power of the state under Article 162, such a code will not be enforceable when the language used is not mandatory terms and they are intended to be mere guidance and instructions to concerned persons in authority. Therefore, as long as such a code of conduct is not enforceable in any court of law and does not even provide what action could possibly be taken in case of breach by the chief minister, the prohibition contained therein is only having ethical or moral effect, and any breach thereof cannot be treated to be unlawful or even illegal within the meaning of section 43 IPC. அப்படின்னு இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேட் பண்ணோம்னா it is not a prohibition contained in a law, therefore it is not illegal in terms of section 43. Therefore, the purchasing of the property by the chief minister from the government organization is not an offense under section 169 IPC. அப்படின்னு இந்த வழக்குல RS பாரதி வெர்சஸ் ஜே ஜெயலலிதா அப்படிங்கிற இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து வெரி வெரி ஃபேமஸ் வழக்கு, AR 2004 SC 692. ஸோ ப்ரொஹிபிட்டட் பை லானா என்னன்னு பார்த்துட்டோம். இன்னொன்று பார்த்தோம், இட் மஸ்ட் கிவ்ஸ் அ கிரவுண்ட் ஃபார் சிவில் ராங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அந்த சிவில் ராங்னா என்ன, அதுக்கு என்ன விச் வில் கிவ் அ கிரவுண்ட் ஃபார் சிவில் ராங் அப்படிங்கிறதுக்கு இதே ஜட்ஜ்மெண்ட் RS பாரதி வெர்சஸ் ஜெய ஜெயலலிதா அந்த வழக்கிலேயே சொல்றாங்க. எதுக்குன்னா அந்த அது சிவில் ராங்ல வருமா அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. இது இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேட் பண்ணோம்னா அது சிவில் ராங்ல வருமானு பாக்குறாங்க. அது வராதுங்கும் போது தான் அது வந்து இல்லீகல் இல்லைன்னு கொண்டு போறாங்க. ஏன்னா அந்த மூணும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அப்ப டு கான்ஸ்டியூட் அ கிரவுண்ட் ஃபார் சிவில் ஆக்ஷன் அண்டர் செக்ஷன் 43 there must be a right in a party which can be enforced. ஸோ முதல் விஷயம் என்னன்னா ஒரு ரைட் இருக்கணும். அந்த ரைட் எப்படி இருக்கணும், என்போர்சபிள் ரைட்டா இருக்கணும். இப்ப நம்ம இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொன்னோம் இல்லையா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் நாட் என்போர்சபிள் இன் தி கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குன்னா அது கேட்டு நீங்க போய் வழக்கு போட முடியாது. ஸோ இங்க இந்த ரைட், இந்த உரிமை இருக்கு இல்லையா, இந்த உரிமை மறுக்கப்படும் பொழுது அதை செயல்படுத்துவதற்கு அவர் நீதிமன்றத்தில் போய் அணுகுவதற்கான வழிமுறை இருக்கணும். அப்படி இருந்தாதான் இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் சிவில் ஆக்ஷன். இட் மே பி அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அது வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து பிரீச் பண்ணதா இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த சேல் அக்ரிமெண்ட்டை வந்து பிரீச் பண்றது சொன்னோம். ஸோ அப்போ அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டா இருக்கலாம். ஆர் கிளைம் ஃபார் டேமேஜஸ். இப்போ வந்து இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல வந்து நமக்கு ரெண்டு விதமான காஸ் ஆஃப் ஆக்ஷன் வரும். ஒன்னு, இந்த மாதிரி நீங்க பிரீச் பண்றீங்க, நீங்க பிரீச் பண்ண கூடாது அப்படின்னு இன்ஜெக்ஷன் கேட்கலாம். அல்லது நீங்க இதை செயல்படுத்துங்க அப்படின்னு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கலாம். அல்லது பிரீச் பண்ணதுக்காக எனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அந்த நஷ்டத்துக்கு நீங்க ஈடு கட்டுங்கன்னு டேமேஜஸ் கேட்கலாம். ஸோ இந்த மூணு விதமான காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல அரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைம் ஃபார் டேமேஜஸோ அல்லது சம் சச் சிமிலர் ரைட் அக்ரூயிங் அண்டர் தி எனி லா. ஸோ சட்டத்தின் கீழ் அது போன்ற வேற ஏதாவது ஒரு ரைட் வரணும். there is no law which debars the chief minister from participating in a sale conducted by any department of the government or any of the corporation or any public sector undertaking affording a cause for civil action, especially when no fraud or illegal gain is involved. So fraud or illegal gain involve ஆகலன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய, கவர்மெண்ட் கார்பரேஷன்ல நடக்கக்கூடிய, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்ல, ஒரு ஏலத்துல போய் கலந்துக்க கூடாதுங்கிற ப்ரொஹிபிஷன் எங்கேயுமே இல்ல. Therefore, you are constrained to hold that the offense under the aforesaid provision has not been established. அதனாலதான் இந்த டான்சி லேண்ட் வாங்கினது வந்து குற்றமாகாதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த RS பாரதி வெர்சஸ் ஜெய ஜெயலலிதா என்ற வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வழக்குல வந்து இந்த டேர்ம் ப்ரொஹிபிட்டட் பை லா கிரவுண்ட்ஸ் யூஸ் ஃபார் சிவில் ஆக்ஷன் அப்படிங்கறத பத்தி ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஒரு பகுதியை பார்த்தோம். இன்னும் எலாபரேட்டா தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அந்த ஜட்மெண்ட் எடுத்து படிங்க. இதுதான் இந்த இல்லீகல் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன். ஸோ இந்த இல்லீகல்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அடிக்கடி நம்ம வந்து நீதிமன்றங்கள்ல வந்து கேன்வாஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. ஏன்னா ஒரு செயல் செஞ்சிட்டதுனாலேயே அது குற்றமாகி விடாது, அது இல்லீகலாக இருந்தாதான் அது குற்றமாக முடியும் அப்படிங்கிற சில அஃபென்சஸ் வரும் பொழுது
நாங்க செஞ்ச செயல் இல்லீகலே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க எங்களை நீங்க குற்றவாளின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம வந்து நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால நம்ம அந்த இல்லீகல்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதோட நம்ம வந்து அடுத்த செக்ஷனுக்கு போவோம். செக்ஷன் 44. அது வந்து இன்ஜுரி அப்படிங்கறத பத்தி சொல்லுது. ஸோ இப்போ நம்ம நார்மலா இந்த இன்ஜுரி அப்படின்னா நம்ம இந்த உடம்புல ஏற்படக்கூடிய காயம் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு லீகல் பார்லன்ஸ்ல வந்து இன்ஜுரினா என்ன அப்படிங்கிறது தான் செக்ஷன் 44 சொல்லுது. The word injury denotes any harm whatever illegally caused to any person in body, mind, reputation or property. So இந்த இன்ஜுரிய வந்து எப்படி வந்து டெஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி ஹார்ம் வாட் எவர் இல்லீகலி காஸ்ட் டு எனி பர்சன். ஸோ அது வந்து ஒரு ஹார்மா இருக்கணும். இட் மஸ்ட் பி காஸ்ட் இல்லீகலி. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி தான் இல்லீகல்னா என்னன்னு பார்த்தோம். அந்த இல்லீகல்ங்கிற டெஃபினேஷனை இங்க ஃபிட் இன் பண்ணோம். அப்பதான் இது வந்து உங்களுக்கு இன்ஜுரிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளாரே வர முடியும். ஸோ அதனால வாட் எவர் இல்லீகலி காஸ்ட் டு எனி பர்சன், எங்கெங்க இன் பாடி, மைண்ட், ரெப்புடேஷன், ப்ராப்பர்ட்டி. ஸோ அவருடைய பர்சனுக்கோ, அவருடைய பாடிக்கோ, மைண்டுக்கோ, ரெப்புடேஷனுக்கோ, ப்ராப்பர்ட்டிக்கோ, இந்த நாலுல எதுலயாவது ஒண்ணுல ஒரு இல்லீகல் ஹார்ம் நடந்துச்சுன்னா அது நம்ம லீகலா இன்ஜுரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம சிம்பிளா சொல்லணும்னா எனி இல்லீகல் ஹார்ம் இஸ் இன்ஜுரி. ஸோ அப்ப இல்லீகல்னா என்னங்கிறத இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம். நம்ம இல்லீகல் ஹார்ம்னு சொல்லும் போதே அந்த 3 கிளாஸஸையும் இங்க பொருத்தி பார்த்தோம். இந்த இன்ஜுரினா என்ன அப்படிங்கிறத மெஹ்ருநிசா வெர்சஸ் சயீத் ஹபீப், ஏற்கனவே நம்ம சொன்ன ஜட்மெண்ட் தான். 2015 கிரிமினல் லா ஜர்னல் 1836 கர்நாடகா ஹைகோர்ட். அதுல வந்து இந்த இல்லீகல்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த இன்ஜுரியை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாங்க. The said provision clearly indicates that injury need not to be in a particular form. It may be either to the body or to the mind or to the reputation or property of a person, and that injury is caused illegally. So அப்ப இன்ஜுரி ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல இருக்கணுமான தேவையில்லை. அது பாடியில இருக்கலாம், மைண்ட்ல இருக்கலாம், ரெப்புடேஷனா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். ஒருத்தருடைய உடலுக்கு எதிராக செய்யப்பட்ட தீங்காக இருக்கலாம், மனதிற்கு எதிராக செய்யப்பட்ட தீங்காக இருக்கலாம், அவருடைய கௌரவத்துக்கு எதிராக செய்யப்பட்ட தீங்காக இருக்கலாம், அல்லது அவருடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கு எதிராக செய்யப்பட்ட தீங்காக இருக்கலாம். ஆனா அந்த இன்ஜுரி மஸ்ட் பி காஸ்ட் இல்லீகலி. ஸோ அப்போ லீகலா பண்ணா தட் இஸ் நாட் ஹார்ம், தட் இஸ் நாட் இன்ஜுரி. ஸோ அப்ப இல்லீகலி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம புரியும். Therefore, the word injury has got a definite and significant connection with the word illegal as defined under section 43 of IPC. So இந்த இன்ஜுரி அப்படிங்கிறது இல்லீகலி நடக்கணுங்கிறதுனால it has a significant connection with the word illegal as defined under section 43 of the IPC. Therefore, it can be understood that if any person legally bound to do some act. So அதுல what is legally bound to do ன்னு சொல்லிருக்காங்க பாருங்க, அதை வச்சுட்டு சொல்றாங்க. It can be understood that if any person legally bound to do some act, ஒருத்தர் ஒரு சட்டத்தின் கீழ் ஒரு செயலை செய்ய கடமைப்பட்டவர், அவரு if he fails to do that act, அந்த செயலை செய்ய தவறும் பொழுது, if it is an offense, அந்த செயல் ஒரு குற்றமாக ஆகுமானால், if he fails to do that act which is bound by law for the time being in force, or if he does any particular act which is prohibited by any law which gives rise to a civil or criminal action in favor of a owner of the trade, such illegality itself amounts to an injury if it is done to body, mind, reputation or property. அந்த செக்ஷன் 42ல பார்த்தோம் பாருங்க இல்லீகல்னா என்னன்னு. அந்த இல்லீகல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிம்புக்குள்ளாரையும் உள்ள பூந்து வந்தா மட்டும்தான் நீங்க இன்ஜுரி அப்படிங்கிறதுக்குள்ளார வர முடியும் அப்படின்னு இந்த இதுல வந்து சொல்றாங்க. Therefore, the injury can very well be explained that if due to any illegal act, if a person suffers any bodily injury, mental injury or injury to his reputation or to his property, then such sufferings can be called as an injury அப்படின்னு இந்த மெஹ்ருநிசா வெர்சஸ் சயீத் ஹபீப் அப்படிங்கிற வழக்குல இந்த இன்ஜுரியை டிஃபைன் பண்றாங்க. அடுத்ததாக நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தைக்கு போறோம், லைஃப். ஸோ லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 45 ஐபிசி எக்ஸ்பிளைன் பண்ணுது. The word life denotes the life of a human being unless the contrary appears from the context அப்படின்னு ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன். லைஃப்னா என்னன்னா லைஃப் ஆஃப் அ ஹியூமன் பீயிங், ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்நாள், அதுதான் லைஃப் அப்படின்னு இந்த செக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணுது. ஆனா இதனுடைய இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எக்ஸ்டென்ட், ஸ்கோப் அண்ட் எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வைடு.
ஏன்னா லைஃப் வந்து அஃபென்ஸ்லயும் வரும், பனிஷ்மெண்ட்லயும் வரும். ஏன்னா நம்ம இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் லைஃப் கொடுக்குறோம் இல்லையா, ஆயுள் தண்டனை. அதனால அந்த லைஃப்ங்கிற வார்த்தை பனிஷ்மெண்ட்லயும் வருது. இஃப் யூ டேக்ஸ் எ பர்சன்ஸ் லைஃப், ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கும்போது அப்போ அதுக்கும் அந்த லைஃப்ங்கிறது வருது. ஸோ அந்த வகையில ரெண்டு பக்கமும் வர்றதுனால இது கொஞ்சம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். The word life denotes the life of a human being unless the contrary appears from the context. So ஏதாவது ஒரு கான்ட்ரரி அப்பியரன்ஸ் அந்த கான்டெக்ஸ்டுவலா இருந்ததுன்னா தவிர அதை நம்ம விட்டுறணும். மற்ற தவிர இந்த லைஃப்ங்கிறத ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃபாக கருதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா ஒரு பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா 14 ஆண்டுகள் இருந்தா போதும், அதனால 14 ஆண்டுகள் இருந்துட்டாவே ஒரு லைஃப் ஆயுள் தண்டனை அனுபவிச்ச மாதிரி அப்படின்னு நம்ம பொதுவாக ஒரு தவறான ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு மக்கள் கிட்ட. சில சமயம் லாயர்ஸ் கிட்ட கூட அந்த மாதிரி சில கருத்துக்கள் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். 14 வருஷம் இருந்துட்டா ஒரு லைஃப் முடிஞ்சிடும், அவரோட லைஃப் தண்டனை ஆயுள் தண்டனை 14 வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையில சட்டத்தின்படி அப்படியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஸோ லைஃப் மீன்ஸ் லைஃப். A sentence of transportation for life or imprisonment for life must prima facie be treated as transportation or imprisonment for the whole of the remaining period of the convicted person's natural life அப்படின்னு ஆயுள் தண்டனைன்னு சொன்னாலும் ஆயுள் காலம் வரைக்கும் நாடு கடத்துதல்னு சொன்னாலும் அதுக்கு ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா அவரு மீதி வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே இருக்கணும், மீதி 4 நாள் முழுவதும் அவர் நாடு கடத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் இது. கோபால் விநாயக் கோட்சே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அதர்ஸ், ஏஆர் 1961, எஸ்சி 600. இந்த கோபால் விநாயக் கோட்சே தெரியும், காந்தி மர்டர் கேஸ். அந்த காந்தி மர்டர் கேஸ்ல அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. அந்த ஆயுள் தண்டனை அவர் வந்து வெளியில வரலாமா, நேச்சுரல் லைஃப் முடிஞ்ச வாட்டி தான் வருமாங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது இந்த இது சொல்லப்பட்டது. ஸோ இம்ப்ரிசன் ஃபார் லைஃப் மீன்ஸ் இட் இஸ் ஃபார் த ஹோல் லைஃப், நேச்சுரல் லைஃப் முழுசும் முடிக்கிற வரைக்கும் அவர் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த சங்கீத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படிங்கிற ஒரு வழக்குல சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. We look at the issue from a slightly different perspective. Section 45 of the IPC defines life as denoting the life of a human being unless the contrary appears from the context. Therefore, when a punishment for murder is awarded under section 302 of the IPC, it might be imprisonment for life, where life denotes the life of the convict or death. The term of sentence spanning the life of the convict can be curtailed by the appropriate government for good and valid reasons in exercise of its power under section 432 of the CRPC. அப்படின்னு ஸோ நீதிமன்றம் வந்து ஆயுள் தண்டனைன்னு விதிச்சுட்டாங்கன்னா அவர் வந்து தன்னுடைய நேச்சுரல் லைஃப் வரைக்கும் உள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த தண்டனையுடைய அர்த்தம். இந்த கவர்மெண்ட் அப்ராப்ரேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அப்ராப்ரேட் கவர்மெண்ட் வந்து தகுந்த காரணங்களுக்காக தனக்கு உரிய ரெமிஷன் பவர் 432ல இருக்கக்கூடிய ரெமிஷன் பவரை உபயோகப்படுத்தி இந்த லைஃப் டேர்மை குறைக்கலாம். அப்படி குறைக்கத்தான் முடியுமே தவிர லைஃப்னு சொல்லிட்டோம்னா அது லைஃப் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீதிமன்றம் அதை குறைக்க முடியுமானா முடியாது. அதை குறைக்க முடியறது வந்து கவர்மெண்ட் தான் குறைக்கணும். வாட் இஸ் அப்ராப்ரேட் கவர்மெண்ட்ங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட். நான் அந்த ரெமிஷன் பத்தி இப்ப நான் போக விரும்பல. அது வந்து சிஆர்பிசில வருது, அது நம்ம தனியா பார்த்துப்போம். இந்த ராஜீவ் காந்தி கேஸ் சீரீஸ் ஆஃப் கேசஸ் இருக்கு. வாட் இஸ் அப்ராப்ரேட் கவர்மெண்ட், வாட் இஸ் த பவர் ஆஃப் ரெவிஷன், வாட் இஸ் த குட் காஸ் அப்படிங்கிறதா தனியா போகும். நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது லைஃப் மீன்ஸ் லைஃப், அவருடைய ரிமைண்டர் ஆஃப் நேச்சுரல் லைஃப் தான் லைஃப்னு அர்த்தம். இதை கர்டைல் பண்ணக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது. யாருக்கு இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சங்கீத் கேஸ் சொல்லுது. அடுத்தது இந்த 14 இயர்ஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த 14 இயர்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். மொஹிந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2013 3 SCC 294. Life imprisonment cannot be equivalent to imprisonment for 14 years or 20 years or even 30 years. Rather, it always mean the whole natural life. So 14 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இப்படி எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அது வந்து ஆயுள் தண்டனை ஆயிடாது. அதனால நீதிமன்றம் ஆயுள் தண்டனைன்னு தான் சொல்லணும். இப்ப மர்டர் கேஸ்ல நான் 30 வருஷம் கொடுக்குறேன், அவருக்கு வந்து இப்பயே ஏற்கனவே 60 வயசு, அவர் இன்னும் 30 வருஷம் வாழ்வாருன்னு தெரியல, அதனால நான் 30 வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க முடியாது. ஆயுள் தண்டனைனா ஆயுள் தண்டனை தான். அவரு இட் மீன்ஸ் தி ஹோல் நேச்சுரல் லைஃப் அப்படின்னு இந்த மொஹிந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா,
2 ப்ரொவிஷன். ஒரு ப்ரொவிஷன் வந்து இந்த ஐபிசில இருக்கக்கூடியது செக்ஷன் 57. இந்த செக்ஷன் 57 ஐபிசி என்ன சொல்லுதுன்னா, fractions of terms of punishment. In calculating fractions of terms of punishment, imprisonment for life shall be reckoned as equivalent to imprisonment for 20 years அப்படின்னு சொல்றாங்க. இந்த 57ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த இம்ப்ரிசன்மென்ட் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் வந்து இது பண்ணும், எங்கேயாவது ஃபிராக்ஷனா வந்து கால்குலேட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை 20 இயர்ஸா நீங்க கணக்கு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க 511 ஐபிசி இருக்கு பாருங்க. 511 ஐபிசில வந்து சில இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கலாம். அந்த 511க்கு அப்படி லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடியதுக்கு பாதி கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அட்டெம்ப்ட் மட்டும் என்ன பாதி கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பாதி வரும் பொழுது அந்த பாதி எப்படி கொடுக்கறது? லைஃப்ல பாதின்னு எப்படி கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா? சோ அந்த லைஃப்ல பாதின்னு வரும் பொழுது இந்த லைஃப்னா 20ன்னு எடுத்துக்கிட்டு அதுல பாதி 10 இயர்ஸ்னு கொடுக்கணும். அப்படி பர்பஸ்க்காக தான் இந்த செக்ஷன் 57 சொல்லப்பட்டிருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம அந்த 432 பார்த்தோம் இல்லையா? அந்த 432ல A1 ஒரு அமெண்ட்மெண்ட் உண்டு. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இந்த ரெமிஷன் வரும் பொழுது 14 இயர்ஸ்க்கு கீழே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. லைஃப் சென்டென்ஸ்னா இட் சுட் நாட் கோ பிலோ 14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த 14 இயர்ஸ்க்கு கீழே போகக்கூடாதுன்னு அதுல 14 இயர்ஸ் சொல்லியிருக்கிறதுனால பாப்புலரா என்ன நினைச்சிடறாங்கன்னா 14 வருஷம் ஆனாவே நமக்கு வந்து ஆயுள் தண்டனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது தவறு. ஸோ இந்த செக்ஷன் 57ல சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த 20 இயர்ஸ்ங்கிறது அதை வந்து ஒரு டெஃபினைட் டேர்மா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து அசோக் குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்குல 1991 3 SCC 498 life imprisonment must be read in the context of section 45 of the Indian Penal Code, which would mean imprisonment for the full or complete span of life. This court further held that the provisions in section 57 that imprisonment for life shall be reckoned as equivalent to imprisonment for 20 years is for the purpose of working out the fraction of the terms of the punishment. So 57ல சொல்லி இருக்கிறது fractions வந்து பண்றது தானே தவிர நீங்க வந்து லைஃப்னா செக்ஷன் 45 தான் பார்க்கணும். செக்ஷன் 45 வந்து லைஃப்னா the remaining and complete span of life அப்படின்னு சொல்லுது. அதனால imprisonment for life means the remainder of natural life அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அசோக் குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவிலையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து துரியோதன் ராவ் வெர்சஸ் ஸ்டேட் AR 2014 SC 3345 அப்படிங்கிற வழக்குலையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியாக நம்ம லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத். முன்னதான் லைஃப் பார்த்தோம், லைஃபுக்கு டைரக்டா வர்றது ஆப்போசிட் டெத். The word death denotes the death of a human being unless the contrary appears from the context. அங்க life means death of a human being. Sorry, life of a human being. இங்க death means death of a human being. அப்படின்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இப்ப இது வந்து சாதாரணமா நம்ம வந்து கலோக்கியலா ஒரு காமன் சென்ஸ் அப்ரோச்ல பார்த்தோம்னா டெத்னா ஒரு மனிதன் இறந்து போயிடணும், அதுதான் வந்து டெத்னு நம்ம சொல்லுவோம். பட் லீகல் பார்லன்ஸ்ல கொஞ்சம் இதுல ஒரு டிஃபரன்ஸ் உண்டு. இந்த டெத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து போயிடுவோம். பொதுவாக ஒரு கருத்து என்ன அப்படின்னா, டெத்னா என்ன அப்படின்னா, மெடிக்கல் சயின்ஸ்ல நம்ம பார்த்தா சொல்லுவாங்க அவர் பிரெயின் டெட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் டெட்னா என்னன்னா, அவருடைய மூளை செயலில் இருந்து போயிடுறது, மூவ்மெண்ட்டே இருக்காது. அவர் வந்து படுத்த படுக்கையா இருப்பாரு, கோமாவில் இருப்பாரு, மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட் வந்து பம்ப் பண்றது நிறுத்திடும், பிளட் சர்க்குலேஷன் வந்து போயிடும். அதை வந்து நம்ம சொமேட்டிக் டெத்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பம்ப் பண்றது நின்றுடுச்சுன்னா சொமேட்டிக் டெத், பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறது நின்றுடுச்சுன்னா அது பிரெயின் டெத். ஸோ இப்ப இதை நம்ம டெத்துங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம உச்சநீதிமன்றம் ஒரு வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம படிச்சோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அந்த சிம்பிள் விஷயம் தான் அது. பொதுவாக ஹிஸ்டாரிக்கலி நம்ம எப்படி அதை பார்க்குறோம்னா, டெத்துங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, the oft quoted definition in Black's law dictionary suggests death was the cessation of life. So ஆயுள் வந்து முடிஞ்சு போறது, the ceasing to exist, defined by physicians as a total stoppage of the circulation of the blood and the cessation of the animal and vital functions consequent thereon, such as respiration, pulsation, etc.
ஸோ பொதுவா நம்ம வந்து டெத்துங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம், மெடிக்கலி எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்டாப்பேஜ் ஆஃப் தி சர்க்குலேஷன் ஆஃப் பிளட், ரத்த ஓட்டம் நின்று போயிடும். செசேஷன் ஆஃப் தி அனிமல் அண்ட் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ், அனிமல் அண்ட் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ்னா நடக்கிறது, போறது, ஒடியாடுறது, அது மாதிரி. ரெஸ்பிரேஷன், மூச்சு விடுறது, பல்சேஷன், இதய துடிப்பு இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம டெத்துன்னு சொல்றோம். இதுதான் பிளாக்ஸ் லா டிக்ஷனரி வந்து டெத்னு டிஃபைன் பண்ணும். திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெத் எமர்ஜ்டு ஃப்ரம் அ கார்டியோ பல்மனரி பெர்ஸ்பெக்டிவ். கார்டியோ பல்மனரினா, கார்டியோனா ஹார்ட், பல்மனரினா அந்த வெசல்ஸ், இது மூலமாக புரிஞ்சுக்கிற விஷயம். இன் சச் கேசஸ் த பிரெயின் வாஸ் யூசுவலி irrelevant. இதுல வந்து நம்ம பிரெயினோடைய செயல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. Being understood that the cessation of circulation would automatically lead to the death of brain cells, which require a great deal of blood to survive. இதை எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, இப்போ நார்மலா பிளட் வந்து சர்க்குலேட் ஆகலைன்னா மூளை வந்து ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய ஃபங்க்ஷன் நிறுத்திடும். ஏன்னா பிரெயின் செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு பிளட் தேவை. பிளட் இருந்தா மட்டும்தான் அதுக்கு ரன் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்றோம் நம்ம, ஆக்சிஜனேட்டட் பிளட், அதுவும் வந்து தூய ரத்தம் சொல்றோம் இல்லையா, அந்த ரத்தம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். கிடைச்சிக்கிட்டே இருந்தா தான் பிரெயின் ஒர்க் பண்ணும். பிரெயின் ஒர்க் பண்ணாதான் பாடி ரெகுலேட் பண்ண முடியும், ரன் ஆகும். ஸோ அதனால இப்போ நீங்க பிளட் சர்க்குலேஷன் நின்று போச்சுன்னா பிரெயினுக்கு ரத்தம் போகாது, ஆட்டோமேட்டிக்கா டெத் வந்து வந்துடும். அப்படிங்கிற வகையில நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா த இன்வென்ஷன் ஆஃப் தி வெண்டிலேட்டர் அண்ட் தி டிஃபிபிரிலேட்டர் இன் தி 1920s altered this understanding. இப்போ வெண்டிலேட்டர் ஃபெசிலிட்டிலாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்த பிறகு it is being now possible that cessation of respiration and circulation, though critical, would no longer be irreversible. ஸோ இப்போ என்ன ஆயிடும்னா, நீங்க வந்து அவரால் சுவாசிக்கவே முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், வெண்டிலேட்டர் போட்டு வெண்டிலேட்டர் மூலமாக ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலமாக அவர் சுவாசிக்க வைக்க முடியும். ஸோ அப்போ அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது. Hence, a present day understanding of death as the irreversible end of life must imply total brain failure such that neither breathing nor circulation is possible anymore. So complete brain வந்து ஃபெயிலியர் ஆனாதான் டெத்னு சொல்ல முடியும். Brain death may thus be defined as irreversible cessation of all functions of the entire brain including the brain stem. அப்படின்னு அருணா ராமச்சந்திர சென்பா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த அருணா ராமச்சந்திரா சென்பா கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யுத்தனேசியா கேஸ். இதுல வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் தி யுத்தனேசியா வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ரைட் டு டை வித் ஹானர், டிக்னிட்டி அப்படிங்கறத பத்தி பேசப்பட்டது. அந்த வழக்குல வந்து இந்த டெத் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம அதை சொல்லியிருக்கோம், அதை பார்த்துங்க. அடுத்ததாக அடுத்த டெஃபினிஷன் வந்து அனிமல், செக்ஷன் 47 IPC. The word animal denotes any living creature other than a human being. ஸோ இது ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன். இதுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. மனிதன் அல்லாத உயிர் வாழும் உயிரினங்கள் அனைத்துமே நம்ம அனிமல்னு சொல்றோம். இப்ப இது ஒன்றும் குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. பட் இது ஒரு டிஸ்கஷன் வந்தது, ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வினா, இப்ப வந்து நீங்க பின்னாடி மிஸ்சீஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேமிங் தி அனிமல் ஆஃப் வேல்யூ மோர் தேன் 10 rupees 50 rupees அப்படின்னு போட்டுருப்பாங்க. அப்ப இந்த வேல்யூ இருக்கணும் அந்த அனிமலுக்கு. அனிமல் மஸ்ட் ஹேவ் அ வேல்யூ. அப்ப அந்த வேல்யூ இருக்கிறதுனால அது வந்து டொமஸ்டிக் வேல்யூ, டொமஸ்டிக் அனிமலை மட்டும்தான் பொருத்துமா, இல்ல வைல்டு அனிமலையும் பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல வந்தது. அந்த ராஜஸ்தான் ஹைகோர்ட் அதுக்கு என்ன வந்து பதில் சொல்லியிருக்காங்கன்னா, the word animal is not only mean domesticated animal but also includes wild animal. ஸோ அனிமல்ங்கிற இந்த வார்த்தை, இந்த டெஃபினேஷனுக்குள்ளார டொமஸ்டிகேட்டட் அனிமல், நாய், கவு, ஹார்ஸ் அப்படிங்கிறது மட்டும் அடங்காது, வைல்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய சிங்கம், புலிலாம் கூட அடங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் வர்சஸ் சைஃப் அலி அப்படிங்கிற கேஸ்ல சொல்லியிருக்காங்க. நம்ம சல்மான் கான் மான் சுட்டார் இல்லையா, அந்த கேஸ்ல சொல்லப்பட்ட இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மிஸ்சீஃப் கேன் பி கமிட்டட் அகைன்ஸ்ட் வைல்ட் லைஃப் ஆல்சோ. வைல்ட் லைஃப்ங்கிறது வந்து இப்ப நீங்க புலி, சிங்கம் போன்ற அனிமல்ஸ், அதுலயும் வந்து நம்ம வந்து மிஸ்சீஃப் கமிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் வச்சு ராஜஸ்தான் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது. அடுத்த டெஃபினிஷன் வந்து வெசல். The word vessel denotes anything made for the conveyance by water of human beings or of property. செக்ஷன் 48 IPC இது வந்து வெசல் அப்படின்னா என்னங்கிறத பத்தி டிஃபைன் பண்ணுது. நம்ம வந்து வெசல் அப்படின்னா எப்படி
எடுத்துக்கணும் அப்படின்னா, எனிதிங் மேட் ஃபார் த கன்வேயன்ஸ் பை வாட்டர். ஸோ தண்ணியில போகக்கூடிய ஒரு தண்ணியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு திங், எனிதிங், அதுதான் வந்து வெசல். அது வந்து யாருக்காக பயன்படணும்னா ஹியூமன் பீயிங்காகவோ ப்ராப்பர்ட்டிக்காகவோ, அதாவது குட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கோ மனிதர்களை ஏற்றிச் செல்வதற்கோ பயன்படக்கூடிய ஒரு சாதனத்தை தான் நம்ம வெசல் அப்படின்னு சொல்றோம். அந்த வெசல்லாம் பின்னாடி வருது. அதெல்லாம் நம்ம அப்ப அந்த அந்த செக்ஷன்ஸ் வரும்போது நம்ம அதை பத்தி பார்ப்போம். இப்போ இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது இன்னொரு முக்கியமான எக்ஸ்பிளனேஷன், இயர் மந்த். செக்ஷன் 49 ஐபிசி வந்து இயர் மந்த் வந்து டிஃபைன் பண்ணுது. Whatever, wherever the word year or the word month is used, it is to be understood that the year or the month is to be reckoned according to the British calendar. So இது வந்து சந்தேகமே இல்லாம நமக்கு வந்து ஒரு தெளிவா சொல்லிடுது. என்ன சொல்லிடுதுன்னா, இந்த ஐபிசில ஆகட்டும் அல்லது வேற சட்டங்கள்ல ஆகட்டும் இயர் மந்த் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகங்கள் இருந்தா அதை வந்து நம்ம இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் கேலண்டருக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தீங்கன்னா இந்த சஹா அப்படிங்கிற காலண்டரை வந்து நம்ம உபயோகப்படுத்துறோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் காலண்டர் நம்ம உபயோகப்படுத்துறோம். ஆனா நம்ம சட்டத்தை பொறுத்து பிரிட்டிஷ் காலண்டர் உபயோகப்படுத்துறோம். ஸோ இந்த பிரிட்டிஷ் காலண்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரிட்டிஷ் காலண்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம கிரிகோரியன் காலண்டர்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஃபேமஸான இவர் இருந்தாரு, ஆர்ச் பிஷப் இருந்தாரு, கிரிகோரி, போப் கிரிகோரி 13 ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இந்த ரோமன் காலண்டரை ரிவைஸ் பண்றாங்க. ஜூலியன் காலண்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஜூலியன் காலண்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா லீப் இயரையே வந்து கணக்கு போடாம போட்டுட்டே வந்துடுறாங்க. அதனால இந்த ஜூலியன் காலண்டர்ல ஒரு தப்பு நடந்து போயிடுது. என்ன தப்பு நடந்து போயிடுதுன்னா, லீப் இயர் கணக்கு போடாம இயர் முடிஞ்சிட்டதுனால ஒரு பர்டிகுலர் இதுல வந்து 11 நாட்கள் அஹெட்டா இருக்கு. அதாவது நார்மல் காலத்தை விட 11 நாள் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது, இந்த போப் கிரிகோரி கிட்ட வந்து இதை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு லீப் இயர்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா நம்ம உலகம் சுத்துறதை வந்து கணக்கு போட்டோம்னா ஒரு 4 நாள் கூடிக்கிட்டே வருது. அதனால 4 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு லீப் இயர்னு ஒண்ணு போடணும். மற்ற வருஷத்துக்குலாம் 365, அந்த வருஷத்துக்கு மட்டும் 366 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை அந்த போப் கிரிகோரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 1582ல அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதனாலதான் அது பேர் கிரிகோரியன் காலண்டர்னு நம்ம சொல்றோம். இந்த கிரிகோரியன் காலண்டரை வந்து நம்ம பிரிட்டிஷ் எப்ப அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1751ல தான் அடாப்ட் பண்ணாங்க. 1751ல பிரிட்டிஷ் காலண்டர் ஆக்ட் 1751 ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க. அதுல வந்து இந்த 2 கரெக்ஷன்ஸை வந்து பண்ணாங்க. ஒரு கரெக்ஷன் என்னன்னா, இந்த 11 டேஸ் இருக்கு பாருங்க, இந்த 11 டேஸை வந்து அந்த வருஷத்துல கழிச்சிட்டாங்க. அந்த வருஷத்துக்கு வந்து 365 நாள் கிடையாது, 354 நாள் தான் இந்த வருஷத்துக்கு. 11 நாள் கழிச்சிட்டாங்க. 11 நாள் கழிச்சுட்டு அதை சரி பண்ணிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன கரெக்ஷன் பண்ணாங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் காலண்டர் ஆக்ட் 1751 வர்றதுக்கு முன்னாடி இயர் வந்து மார்ச் 15ல பிகின் ஆகும். மார்ச் 15 தான் வந்து நியூ இயர் டே. இப்ப நம்ம லேட்டஸ்டா நியூ இயர் டே கொண்டாடணும் இல்லையா, ஜனவரி 1. அது நியூ இயர் டே கிடையாது. மார்ச் 15 தான் நியூ இயர் டே ஆஸ் பர் தி ஜூலியன் காலண்டர். ஸோ அதை இவங்க என்ன பண்றாங்க, இந்த 1752ல தான் மாத்தி ஜனவரி 1ன்னு வைக்கிறாங்க. ஸோ ஜனவரி 1 1751ல இருந்து தான் நியூ இயர் வந்து இதுல ஜனவரியில ஆரம்பிக்குது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஏப்ரல்ல வந்து இந்த யாரெல்லாம் வந்து அந்த மார்ச் 15 வந்து நியூ இயரா கொண்டாடினாங்களோ அவங்கள வந்து இது இந்த சட்டம் மாறினதே தெரியாம கொண்டாடுறாங்க, அதனால இவங்கலாம் ஃபூல்ஸ் அப்படின்னு ஃபூல்ஸ் டேவா ஏப்ரல் 1 கொண்டாடுறதுக்கான பழக்கம் அப்படித்தான் வந்தது. ஸோ அதனால இந்த கிரிகோரியன் காலண்டரை பிரிட்டிஷ் அடாப்ட் பண்ணது 1751 ஆக்ட் கீழே 1752ல இருந்து அதை அடாப்ட் பண்றாங்க. அதுல செப்டம்பர் மாசம் வந்து ஒரு 11 நாள் கழிச்சுட்டாங்க. செப்டம்பர் மாசம் 31 நாள் இல்லையா, அந்த 31 நாள்ல 11 நாள் கழிச்சுட்டு வெறும் 20 நாள் மட்டும் வச்சுட்டாங்க இந்த 1752ல. அப்படியாக அதை வந்து சரி பண்ணாங்க பிரிட்டிஷ் காலண்டர். ஸோ அந்த பிரிட்டிஷ் காலண்டர் கீழே வந்து நாம என்ன பண்ணோம், இயரை கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த இயர் கால்குலேட் பண்றதுல என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் பிப்ரவரியில பிறந்திருப்பாங்க, சில பேர் மார்ச்ல பிறந்திருப்பாங்க. பிப்ரவரியில பிறந்தவங்களுக்கு வந்து 28 நாள் தான் அந்த மாசத்துக்கு.
அப்ப மந்த்னா அந்த மந்த்துக்கு 28 நாள் தான், மந்த் கணக்கு போட்டுக்கணும். நாள் கணக்குல எடுக்கக்கூடாது. மந்த்னு வந்தா மந்த் கணக்குல தான் எடுக்கணும். இயர்னா இயர் கணக்குல தான் எடுக்கணும். இப்போ ஒருவேளை வந்து ஒரு லீப் இயர்ல பிறந்துடுறாருன்னு வச்சுங்களேன், 29ல பிறந்துடுறாருன்னு வச்சுங்க. அவருக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பர்த்டே வரும். சோ அப்ப அவருக்கு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் வயசாகும்னு எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது இல்லையா? சோ அதனால எப்படி இந்த வருஷத்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஈராடி லக்ஷ்மன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட். 2009 கிரிமினல் லா ஜர்னல்ஸ் 1727. இதுல வந்து அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, a legal day commences at 12 o'clock midnight and continues till next midnight held that அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்க, லீகல் டே நடு இரவு 12 மணிக்கு வந்து கமெண்ட்ஸ் ஆகுது. இது ஒரு சட்டத்தின் கீழான லான் அப்படிங்கிறது. அது மறுநாள் மிட் நைட்ல முடியுது. ஸோ அப்ப அத மனசுல வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணோம், இந்த இயரை கால்குலேட் பண்ணோம். எதுக்காக இந்த இயரை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, சில சமயங்கள் வந்து சட்டம் வந்து சில ஸ்டிப்புலேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு லீகல் ஃபிக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு ஒன் ஆஃப் த லீகல் ஃபிக்ஷன், ரொம்ப பாப்புலர் லீகல் ஃபிக்ஷன் என்னன்னா, பிலோ 18 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஜுவனைல், அபோவ் 18 இயர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அடல்ட். இப்போ ஒரு கேஸ்ல ஒரு குற்றம் வந்து அந்த பார்டர் லைன்ல வருதுன்னு வச்சுங்க, ஒரு நாள் முன்ன பண்ணா பிரச்சனை இல்லை, அன்னைக்கே நடக்குது அப்படின்னா அவருக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. அப்ப அவர் ஜுவனைலா ட்ரீட் பண்ணுமா அல்லது அவர் அடல்ட்டா ட்ரீட் பண்ணி ட்ரையல் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இன் கேஸ் அக்யூஸ்ட் born on 10/5/1978, 10/5/1978 அவர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க. the said day was to be counted as a whole day. அந்த 10/5/1978 நைட்டு 12 மணியில ஆரம்பிச்சு மறுநாள் இரவு 12 மணி வரைக்கும் அவர் எப்ப வேணா பிறந்திருக்கலாம். 1 மணிக்கு பிறந்திருக்கலாம், 2 மணிக்கு பிறந்திருக்கலாம், 3 மணிக்கு பிறந்திருக்கலாம், 5 மணிக்கு பிறந்திருக்கலாம், எத்தனை மணிக்கு வேணா பிறந்திருக்கலாம். ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கணும், அந்த டேவை ஹோல் டேவா எடுத்துக்கணும். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம ஹோல் டேவா எடுத்துக்கணும். அவருக்கு எப்ப அந்த 16 வயசு கம்ப்ளீட் ஆகும்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே. இப்ப 10/5/1978னா அவருக்கு என்னைக்கு 16 வருஷம் கம்ப்ளீட் ஆகும், 9/5 அந்த 16 வருஷம் கூட்டிக்கணும். அந்த 16 வருஷத்துல அதாவது 2014ல அவருக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்ப 9/5/2004 1 PM அவர் என்ன ஆயிடுறாரு, அடல்ட் ஆயிடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஜூனைலா இருக்கிறாரு. சோ அதனால நம்ம எப்படி இந்த ஆக்ட் அப்ளை பண்ணும்போது, ஜூனைலிட்டி அப்ளை பண்ணும்போது, இந்த பார்டர் கேசஸ் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், இந்த இதை இயரை அப்ளை பண்ணி பார்க்கணும். கரெக்டா அந்த அவருக்கு 18 வயசு வருதா வரலையாங்கிறத அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அவர் ஜூனைலா அடல்ட்டாங்கிறது வரும். இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் உண்டு இந்த இயர்ல. என்னன்னா, சில லீகல் ஃபிக்ஷன்ல பிரிசம்ப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. இந்த பிரிசம்ப்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த இயரை யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு கேட்டா, இந்த மேரேஜ் 7 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும் டவுரி டெத்ல. ஒரு பொண்ணு வந்து 7 வருஷம் கல்யாணம் நடந்து 7 வருடத்துக்குள் இருந்தா பிரிசம்ப்ஷன் வந்துடும். எது கீழே 113A 113B கீழே இருக்கக்கூடிய பிரிசம்ப்ஷன் வந்து டவுரி டெத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த பிரிசம்ப்ஷன் அப்ளை பண்ணணும்னா அந்த 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாம இருக்கணும். 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாம இருந்தா பிரிசம்ப்ஷன்ஸ் இன்வோக் பண்ணலாம். 7 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு டெத் காசு ஆகுதுன்னா டவுரி டெத்தே கிடையாது. ஏன்னா 7 இயர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து கரெக்டா வந்து 8வது திருமண நாள் அன்னைக்கு அந்த அக்கரன்ஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவருக்கு இந்த பிரிசம்ப்ஷன் வராது. எது இந்த 113A 113B பிரிசம்ப்ஷன் வராது, அவருக்கு 304B வராது. ஸோ அதனால அந்த பர்பஸ்க்காக நாம வந்து இந்த இயரை கேலண்டர், கிரிகோரியன் காலண்டர் இயரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட் வந்து சந்தீப் சௌதாரி ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்காங்க. அந்த வழக்குல இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு ஃபாலோ பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்களா, சிமிலர்லி இன் திஸ் கேஸ் as the marriage took place on 23/1/1998 for the purpose of provisions of section 304B 306 IPC or section 113A 113B of the Indian Evidence Act, the period of 7 years may not be considered to have been completed before 12 o'clock in the midnight of previous day. அதாவது 22/1/2005 இரவு 12 மணி வரைக்கும் 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகல. Upon reckoning the period in accordance with law, otherwise also when a presumption under section 113A 113B for the offences under section 304B
and section 360 IPC may not be available against the accused from the very first day on the 8th year, that is after 12 o'clock in the midnight of 22/1/2005. The same may not be considered to have been discontinued before 12 o'clock in the midnight of 22/1/2005 அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்ல சந்தீப் சௌதாரி அப்படிங்கிற ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. ஸோ இந்த இயர் அப்படிங்கிற டெஃபினிஷன் கூட எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு டெஃபினிஷன்ங்கிறது வந்து இந்த வழக்குகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜுவலிட்டி கிளைம் பண்றதாக இருந்தாலும் சரி, அந்த பிரிசம்ஷனுக்குள்ள நாங்க வரமாட்டோம், வி ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் தட் பிரிசம்ஷன்ங்கிற ஒரு கட்சி எடுப்பதாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த செக்ஷனுக்கு கீழே தான் போகணும். அப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கிரிகோரியன் கேலண்டர் இயர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் அந்த செக்ஷன் 49 சொல்லுது. அடுத்து வந்து ரொம்ப ஈஸியான 2 செக்ஷன். செக்ஷன் அப்படின்னா என்னன்னே சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன். அது வந்து 50. The word section denotes one of those portions of a chapter of this code which are distinguished by prefixed numeral figures. நாங்க வந்து 1 2 3 4 5 ஒவ்வொரு சாப்டர்ல எழுதிருக்கிறோம். அந்த ப்ரிஃபிக்ஸ் போட்டிருக்கிற ஒவ்வொரு நம்பரும் நியூமரல் ஃபிகர்ஸும் செக்ஷன் நீங்க கருதணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 50 சொல்லுது. அடுத்தது ஓத். ஓத்துங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை. அதுக்கான டெஃபினிஷன், the word oath includes a solemn affirmation substituted by law for an oath and any declaration required or authorized by law to be made before a public servant or to be used for the purpose of proof whether in a court of justice or not அப்படின்னு ஓத் டிஃபைன் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து நீதிமன்றங்கள்ல வந்து சாட்சியம் அளிக்கும் போது ஓத் எடுப்பாங்க பார்த்துருக்கோம். இந்த ஓத் வந்து நம்ம ஓத் ஆக்ட் கீழே எடுக்கிறோம். அந்த ஓத் ஆக்ட் வந்து எப்போ அப்ளை ஆகும்னா எவிடன்ஸ் எடுக்கும் போது அப்ளை ஆகும். அதுக்கு வந்து அஃபர்மேஷனுக்கு அப்புறமா அது அப்ளை ஆகாது. அந்த அஃபர்மேஷன் வந்து எதன் கீழே வருதுன்னா அஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அதன் கீழே தான் வருது. இப்போ நம்ம அஃபிடவிட்டுக்கெல்லாம் வந்து அஃபர்மேஷன் தான், அதுல வந்து ஓத் கிடையாது. அப்ப அந்த அஃபர்மேஷன் பண்ற பாருங்க, அஃபிடவிட்ல அஃபர்மேஷன் பண்ற பாருங்க, அந்த அஃபர்மேஷனுக்கும் இந்த ஓத்துங்கிற வார்த்தை பொருந்தும் அப்படின்னு இது ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினிஷனா சொல்றாங்க. The word oath includes a solemn affirmation substituted by law for an oath. ஓத்துக்கு பதிலா இங்க என்ன பண்றோம், solemn affirmation சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். எதுல, இந்த அஃபர்மேஷன் ஆக்ட்ல. அதன் அடிப்படையில தான் நம்ம அஃபிடவிட்ல ஸ்வோரின் பண்றோம். அப்போ இந்த அஃபிடவிட்ல வந்து ஒருத்தர் வந்து solemnly affirmed before மீன் கையெழுத்து போட்டாருன்னா தென் இந்த ஓத் எடுத்ததற்கான பெனிஃபிட்டா உங்களுக்கு கொடுத்துடணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, and any declaration required or authorized by law to be made before a public servant or to be used for the purpose of proof whether in a court of justice or not. இப்போ பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு முன்னாடி சில ஃபார்ம்லாம் நம்ம ஃபில் பண்ணி கொடுப்போம். அப்போ வந்து ஒரு டிக்ளரேஷன் இருக்கும் அந்த ஃபார்ம்ல, ஐ டூ ஹியர் பை டிக்ளேர் தட் வாட் இஸ் ஸ்டேட்டட் தேரின் ஆர் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் பிலீஃப் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அந்த டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் கீழே கையெழுத்து போடும். அந்த இடத்துல நம்ம ஓத்து எடுக்கிறது இல்ல, அஃபர்மேஷனும் பண்றது இல்ல, இட்ஸ் மியர் டிக்ளரேஷன் தான். அந்த டிக்ளரேஷன் கூட இந்த ஓத் அப்படிங்கிற டெஃபினிஷன் கீழே வந்துரும் அப்படின்னு செக்ஷன் 51 ஐபிசி சொல்லுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒன்றும் நம்ம பெரிய கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் இல்லை. அதனால நம்ம அடுத்த செக்ஷன் போவோம். செக்ஷன் 52 ஐபிசி. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன், இந்த குட் ஃபெய்த் அப்படிங்கிறது. ஏன் இந்த குட் ஃபெய்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த குட் ஃபெய்த்ல செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த மென்டல் எலிமெண்ட் ஆஃப் த கிரைம் பார்த்தோம் இல்லையா, இன்டென்ஷன், நாலேஜ் அண்ட் ரீசன் டு பிலீவ் அப்படின்னு 3 ஆஸ்பெக்ட் பார்த்தோம். அதனுடைய ஒரு டைரக்ட் ஆப்போசிட் இப்போ நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நெக்லிஜென்ஸுக்கு டைரக்ட் ஆப்போசிட் வந்து குட் ஃபெய்த். இந்த குட் ஃபெய்த் அப்படிங்கிறது ஒரு டிஃபென்ஸ். நான் வந்து இதை ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செஞ்சங்கிறது ஒரு டிஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ் வந்து நீதிமன்றங்கள்ல எடுக்கப்படும் பொழுது இந்த குட் ஃபெய்த்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அதை ப்ரூவ் பண்ணும். அதை ப்ரூவ் பண்ணாதான் அவர் குட் ஃபெய்த்ல ஆக்ட் பண்ணார் அப்படிங்கிறத நீதிமன்றம் எடுத்துக்கும், அந்த டிஃபென்ஸை வந்து என்ன சொல்றோம் அக்செப்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த செக்ஷன் குட் ஃபெய்த்ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நெகட்டிவா சொல்றாங்க. நீங்க குட் ஃபெய்த் அந்த டெஃபினேஷன் படிக்கும்போது தெரியும், இட் இஸ் a நெகட்டிவ் கான்செப்ட். நத்திங் இஸ் செட் டு பி டன். இந்த குட் ஃபெய்த் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த குட் ஃபெய்த் அப்படிங்கறத நெகட்டிவா சொல்லியிருக்காங்கிறதையும் பார்த்தோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நத்திங் இஸ் செட் டு பி டன் ஆர் பிலீவ்டு இன் குட் ஃபெய்த் விச் இஸ் டன் ஆர் பிலீவ்டு வித்தவுட் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு நெகட்டிவா சொல்றாங்க. இந்த அதாவது வித்தவுட் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் பண்ணியிருந்தா அதை குட் ஃபெய்த்ல பண்ணனதாக சொல்ல முடியாது அப்படின்னு அதை நெகட்டிவா இங்க வந்து வேர்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பாசிட்டிவா ஒரு டெஃபினிஷன் உண்டு.
இந்த இதே குட் ஃபெய்த்துக்கு பாசிட்டிவா ஒரு டெஃபினேஷன் வந்து ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல இருக்கு. இந்த செக்ஷன் 3 செக்ஷன் 22ல வந்து குட் ஃபெய்த் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, a thing shall be deemed to be done in good faith where it is in fact done honestly whether it is done negligently or not. So ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய குட் ஃபெய்த் வந்து பாசிட்டிவா இருக்கு. இங்க ஐபிசில சொல்லி இருக்கிறது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அங்க என்ன சொல்றாங்க பாருங்க, a thing shall be deemed to be done in good faith where it is in fact done honestly. சோ நேர்மையாக ஒரு செயலை செஞ்சுட்டா அது குட் ஃபெய்த்ல செஞ்சதாக கருதப்படும். ஈவன் தோ இட் இஸ் டன் நெக்லிஜென்ட்லி, வெதர் இட் இஸ் டன் நெக்லிஜென்ட்லி ஆர் நாட், அது கவனக்குறைவாக செய்யப்பட்டிருந்தாலும் கூட நேர்மையாக செய்யப்பட்டிருந்தால் அதை குட் ஃபெய்த்னு கருதணும் அப்படின்னு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல பாசிட்டிவ் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஆனா ஐபிசில பாசிட்டிவா சொல்ல, நெகட்டிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, nothing is said to be done or believed in good faith which is done or believed without due care and attention. So without due care and attention, இங்க வந்து ஒரு விஷயத்த செய்தாலோ நம்பினாலோ அதை வந்து குட் ஃபெய்த் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு நெகட்டிவ்ல இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பாசிட்டிவா சொல்லியிருக்கிறத நம்ம எடுத்துக்கலாமா, இந்த குட் ஃபெய்த்துக்கு நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. நீங்க வந்து ஐபிசில என்ன டெபினிஷன் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 3 சப்செக்ஷன் 22 அதுதான் வந்து இதை சொல்லுது, குட் ஃபெய்த் சொல்லுது. ஸோ அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹர்பஜன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ஏஆர் 1966 SC 97. இது ஏன் நான் சொல்றேன்னா, சில கேசஸ்ல நம்ம ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன் ஐபிசில இருக்கக்கூடிய டெஃபினிஷன் ரெண்டையுமே பொருத்தி சொல்லிருக்கோம். அந்த மாதிரி காமனா எடுத்துக்க முடியுமா, எடுத்துக்கூடாது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, that takes us to the question as to what the requirement of good faith means. அப்ப குட் ஃபெய்த்னா என்னன்னு ஒரு கேள்வி எழுது, அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. Good faith is defined by section 52 of the code. Nothing is said to be done or believed in good faith which is done or believed without due care and attention. It will be recalled that under the General Classes Act, a thing shall be deemed to be done in good faith where it is in fact done honestly, whether it is done negligently or not. The element of honesty which is introduced by the definition prescribed by the General Classes Act is not introduced by the definition of the code. So இங்க General Classes Actல ஹானஸ்டிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்திருக்காங்க. அந்த வார்த்தை ஐபிசில இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஐபிசி டெஃபினிஷன்ஸ் குற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் பொழுது ஐபிசி டெஃபினிஷன் தான் அப்ளை பண்ணுமே தவிர ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட பண்ணக்கூடாது. அண்ட் we are governed by the definition prescribed by section 52 of the code. அப்ப செக்ஷன் 52 ஆஃப் த கோட்ல என்ன டெஃபினிஷன்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கு ஐபிசி மற்றும் மற்ற குற்றங்கள் சம்பந்தப்பட்ட இதுல குட் ஃபெய்த்துக்கு வருமே தவிர ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் வராது அப்படின்னு சொல்லி ஹர்பஜன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ஏஆர் 1966 SC 97ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுலயே இன்னொன்னு சொல்றாங்க, அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், இப்பயும் சொல்லிடுறாங்க. அது என்னன்னா, பட் இட் மஸ்ட் பி ரிமெம்பர்ட் தட் குட் ஃபெய்த் டஸ் நாட் ரிக்வயர் லாஜிக்கல் இன்ஃபாலிபிலிட்டி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் டியூ கேர்னு சொல்றேன் பாருங்க, அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் டியூ கேர் இட் should not be misconstrued as infallible, logical infallible அப்படின்னு சொல்றாங்க. அது நாட் லாஜிக்கல் இன்ஃபாலிபிலிட்டி அப்படின்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வெர்சஸ் பாகபன் பாரிக் ஏஆர் 1987 SC 1265 இந்த வழக்குல சொல்றாங்க. அந்த என்னன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் குட் ஃபெய்த் as laid down in section 52 of the Indian Penal Code, nothing is said to be done or believed in good faith which is done or believed without due care and attention. The question of good faith must be considered with reference to the position of the accused and the circumstances under which he acted. எதை பார்க்கணும், அவர் குட் ஃபெய்த்ல ஆக்ட் பண்ணாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை பார்க்கணும்னா, ரெஃபரன்ஸ் டு த பொசிஷன் ஆஃப் த அக்யூஸ்ட், அவருடைய பொசிஷன் அண்ட் த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டர் விச் ஹி ஆக்டட், எந்த சூழ்நிலையில் அவர் செயல்பட்டார், இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் அது அவர் குட் ஃபெய்த்ல பண்ணாரா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். குட் ஃபெய்த் ரெக்வயர்ஸ் நாட் லாஜிக்கல் இன்ஃபாலிபிலிட்டி பட் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன். ஸோ அந்த செயலை செய்யும் பொழுது அவர் தேவையான கேர் அண்ட் அட்டென்ஷன் காமிச்சாரு, ரீசனபிள் கேர் அண்ட் அட்டென்ஷன் காமிச்சாரு அப்படிங்கறத மட்டும் சொன்னா போதும். ஆனா இந்த அது லாஜிக்கல் இன்ஃபாலிபிலிட்டியா இருக்கணும்னா தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. The question of good faith is always a question of fact.
The question of good faith is always a question of fact to be determined in accordance with the proved facts and circumstances of each case. So அவர் குட் ஃபெய்த்ல ஆக்ட் பண்ணாரா இல்லையாங்கிறது வந்து இஸ் a question of fact. அதை ஒவ்வொரு வழக்குலையும் அதை எடுத்து தனிப்பட்ட முறையில டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த டியூ கேர்னு சொல்றோம் பாருங்க, இந்த டியூ கேர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அட்லீஸ்ட் டிஃபமேஷன் ஆர் கண்டெம்ப்ட் கேசஸ்ல எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சுவமோட்டோ கண்டெம்ப்ட் பெட்டிஷன் இன் ரி எஸ்கே சுந்தரம் வெர்சஸ் அன்னோன், இந்த ஜஸ்டிஸ் ஏஎஸ் ஆனந்த் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கேஸ்ல வந்து இந்த குட் ஃபெய்த்தோட டிகிரி, இந்த டியூ கேர் சொல்றோம் பாருங்க, அவர் டியூ கேர்ல ஆக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த டியூ கேர்ல ஆக்ட் பண்ணதுக்கு எப்படி இருக்கணும், அந்த டிகிரி ஆஃப் டியூ கேர் எப்படி இருக்கணுங்கிறத சொல்றாங்க. The expression good faith in criminal jurisprudence has a definite connotation. Its import is totally different from saying that the person concerned has honestly believed the truth of what is said. So இப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, நான் வந்து ஹானஸ்டா பிலீவ் பண்ணுங்க நான் சொன்னது கரெக்ட்னு. இப்போ நீங்க ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் ஒருத்தர் கேட்கறாரு, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்ளை பண்ணுமா ஐபிசி அப்ளை பண்ணுமா எது ப்ரிவைல் ஆகும்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கறாரு. இதுலயே சொல்லிட்டாங்க, இந்த ஜட்மெண்ட்லயே சொல்றாங்க. இப்ப இந்த ஜட்மெண்ட் பிடிச்சிட்டோம்னா எதை அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அந்த டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப இந்த கேஸ் என்னன்னா, ஜஸ்டிஸ் ஏஎஸ் ஆனந்த் இருந்தாரு, அவர் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாரு. அவர் வந்து அவருடைய ஏஜ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்ல வந்து ஒரு டவுட், இந்த மாதிரி இவர் இந்த தேதியில பிறந்தாரு, அவரு வயசு முடிஞ்சு போச்சு, 62 வயசு அவருக்கு முடிஞ்சிருச்சு, அதனால அவர் வந்து இனிமே ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்புடேஷன் சொல்றாங்க. அந்த இம்புடேஷன் வந்து இவர் சொல்றாரு, நான் ஹானஸ்டா அதை ட்ரூத்னு நம்பிதான் சொன்னேன் அப்படின்றாரு. ஸோ இப்ப ஹானஸ்ட்லி ஹி பிலீவ்ட் தட் இட் இஸ் ட்ரூத் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருந்தாருன்னா, நீங்க ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்ளை பண்ணோம்னா இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். ஏன்னா அங்க ஹானஸ்ட்லி சொல்லி நெக்லிஜென்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஹானஸ்டா சொல்லியிருந்தோம்னா அது வந்து குட் ஃபெய்த்குள்ளார வந்துடும். ஆனா இங்க நம்ம we are dealing with a criminal offense. அப்ப எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. The expression good faith in criminal jurisprudence has a definite connotation. Its import is totally different from saying that the person concerned has honestly believed the truth of what is said. So நான் வந்து ஹானஸ்டா சொன்னேங்க, இதை நான் ஹானஸ்டா நம்பினேன், இதுதான் உண்மை நம்பினேன் அப்படின்னு சொன்னா பத்தாது. Good faith is defined in section 52 of the Indian Penal Code. Thus, nothing is said to be done or believed in good faith which is done or believed without due care and attention. See, the language of the law is in this regard. It starts in the negative tone, excluding all except what is allowed to be within its amplitude. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். It starts with the word nothing. Negative connotationல சொல்றாங்க. Insistence is sought to be achieved through the commencing words of the definition. Nothing is said to be done or believed in good faith is the solitary item included within the purview of the expression good faith is what is done with due care and attention. So அந்த நெகட்டிவ் சொன்னதுனால வாட் இஸ் டன் வித் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் மட்டும் தான் குட் ஃபெய்த், மற்றதெல்லாம் குட் ஃபெய்த் இல்ல அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். டியூ கேர் டினோட்ஸ் த டிகிரி ஆஃப் ரீசனபிள்னஸ் இன் த கேர் சாட் டு பி எக்ஸசைஸ்ட். ஸோ அந்த 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 டியூ கேர்ங்கிறது எப்படி இருக்கும்னா ரீசனபிள்னஸோட இருக்கணும். ஸோ before a person proposes to make an imputation on another, the author must first make an enquiry into the factum of the imputation which he proposes to make. So ஒரு வார்த்தை ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் சொல்வதற்கு முன்பாக என்ன பண்ணணும், அவரு he must make an enquiry. அந்த நாம சொல்ல போற விஷயம் உண்மையா பொய்யாங்கிறத அவர் என்கொயர் பண்ணும். அந்த என்கொயர் பண்ண பிறகு it is not enough that he does not just make believe so for an enquiry. சும்மா நான் ஒரு என்கொயரி பண்ண மாதிரி காட்டக்கூடாது. The enquiry expected of him is of such a depth as a reasonable and prudent man would make with a genuine intention in knowing the real truth of the imputation which is of his sleeves. If he does not so, he cannot claim that what he did was bona fide, that is done in good faith. So நம்ம இந்த ரீசனபிள் அண்ட் ப்ரூடன்ட் மேன் எப்படி ஒரு என்கொயரியை பண்ணி ஒரு விஷயத்தை நம்புறாரு அப்படியோ அது போல ஒரு என்கொயரியை அவர் நடத்தணும். அந்த டியூ கேர்க்காக நான் இந்த மாதிரி என்கொயரி பண்ணேன், இந்த என்கொயரியில எனக்கு தெரிய வந்த விஷயம் இது, அதனால நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா then it becomes a imputation given in a given with a due care. Otherwise it is not a due care அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்றாங்க. எஸ்கே சுந்தரம் மெசஸ் அன்னோன் AR 2001 SC 2374. சரி, இந்த குட் ஃபெய்த்தை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜட்மெண்ட் சுசில் அன்சால் ஸ்டேட் த்ரூ சிபிஐ. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஜட்மெண்ட் சொல்லியிருக்கேன். இந்த உபகார் டிராஜடி கேஸ் ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து போய் அப்படியே
எல்லாம் நசுங்கி போயிடுவாங்க. அந்த கேஸ்ல வந்து வெதர் தி தியேட்டர் ஓனர்ஸ் ஆக்டட் இன் குட் ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த குட் ஃபெய்த்தை எப்படி ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. குட் ஃபெய்த் has in turn to be proved by reference to the attendant circumstances. ஸோ அந்த சுற்றி உள்ள சூழ்நிலைகளை கொண்டு அவர் குட் ஃபெய்த்ல செயல்பட்டாரா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணும். தட் இஸ் பிகாஸ் குட் ஃபெய்த் இஸ் a state of mind which can be inferred only from the circumstances surrounding the act in question. ஸோ குட் ஃபெய்த்ங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதை நம்ம வந்து இந்த அட்டெண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இருந்து தான் கேதர் பண்ண முடியும். The test of ordinary prudence applied to such proved attendant circumstances can help the court to determine whether an act or omission was in good faith or otherwise. So இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா ஆர்டினரி ப்ரூடன்ஸ், அந்த ஆர்டினரி ப்ரூடன்ஸ் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணணும்னு இந்த ஜட்ஜ் பண்ணி சொல்றாங்க. The test of ordinary prudence applied to such proved attendant circumstances can help the court to determine whether an act or omission was in good faith or otherwise அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல வந்து அதை பொறுத்துறாங்க. அந்த வழக்குல அந்த ஓனர்ஸ் வந்து டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் வந்து பண்ணல அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. அது பாருங்க. Having said that, we would simply recall our finding recorded earlier that the fundamental obligation and duty to care at all times rested with the occupiers of the cinema and the licensee thereof. If in the discharge of the duty, the occupier were not entitled to argue that so long as there was a license in their favor, they would not be accountable for the loss of the life or limb of anyone whom the occupiers owed the duty. The duty to care for the safety of the patrons, even independent of the statutory additions made to the same, required the occupiers to take all such steps and measures as would have ensured quick dispersal from the cinema building all the patrons inside the premises in the event of an emergency. The statutory requirement were, in that sense, only additional safeguards which in no way mitigated the common law duty to care, the degree of such care or the manner in which the same was to be discharged. அப்படின்னு சுசில் அன்பால் ஸ்டேட் த்ரூ சிபிஐல சொல்றாங்க. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லைசன்ஸ் வச்சிருக்கோம், லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க. அதனால இந்த லைசன்ஸ்டு பிரிமிசஸ் வந்து இஸ் அட்டெண்டட் வித் டியூ கேர்னு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நோ லைசன்ஸ் வச்சிருக்கிறதுக்கு நான் மட்டுமே பத்தாது, நீங்க அதை தாண்டி உள்ள வரக்கூடியவங்க எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா வெளியில போறதுக்கான மெஷர்ஸ் வச்சிருக்கணும். அந்த மெஷர்ஸ் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணலைன்னா then it amounts to negligence, and the negligence shows that you have no due care and attention, therefore you have not acted in good faith, therefore you are held liable அப்படின்னு அந்த சுசில் அன்சால் கேஸ்ல சொல்றாங்க. ஸோ இப்படியாக குட் ஃபெய்த் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய செக்ஷன் ஹார்பர். இதோட நான் வந்து இன்றைய செஷனை முடிச்சுக்கிறேன். இந்த ஹார்பரோட நம்ம வந்து ஜெனரல் எக்ஸ்பிளனேஷனை முடிக்கிறோம். 52A அடுத்த சாப்டர் வந்து பனிஷ்மெண்ட், அதை கொடுத்து அடுத்த செஷன்ல பார்ப்போம். இந்த ஹார்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செக்ஷன். இதை பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்தா அதுக்கப்புறம் கேட்கலாம். ஹார்பர், except in section 157 and in section 130, in the case in which the harbor is given by the wife or husband of the person harbor, the word harbor includes the supplying a person with shelter, food, drink, money, clothes, arms, ammunition, or means or conveyance, or the assisting a person by any means, whether of the same kind as those enumerated in the section or not, to evade apprehension. இதுக்கு பேர் தான் ஹார்பர். ஹார்பர்னா வந்து ஒருத்தரை அடைக்கலம் கொடுக்கறது, ஒருத்தரை பாதுகாத்தல். இந்த பாதுகாக்கிறது இந்த செக்ஷன் 157லயும் 138 அல்லாது அந்த ரெண்டு மட்டும் எக்ஸம்டட். அதுல வந்து ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் வந்து ஹார்பரிங் பண்ணலாம். அதை தவிர மீதி ஆட்கள். The word harbor includes the supplying a person with shelter, அவருக்கு வந்து உறைவிடம் கொடுக்கறது, ஃபுட் உணவு கொடுக்கறது, ட்ரிங்க் சாப்பிடுவது தண்ணீர் போன்ற பொருட்கள் கொடுக்கறது, மணி பணம் கொடுக்கறது, க்ளோத்ஸ் உடைகள் கொடுக்கறது, ஆர்ம்ஸ் அவர் வந்து தப்பி செல்வதற்கான ஆயுதங்கள் அம்யூனிஷன்ஸ் வெடிப்பொருட்கள், ஆர் மீன்ஸ் ஆர் கன்வேயன்ஸ் வண்டி, ஆர் அசிஸ்டிங் எ பர்சன் பை எனி மீன்ஸ் அவர் உதவி செய்யறது. இது எல்லாமே அவரை கைது செய்வதிலிருந்து காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்டால் அவை அனைத்துமே ஹார்பரிங் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார வந்துடும் அப்படின்னு வெரி வெரி சிம்பிள் டெஃபினேஷன். இதுக்கு ஒரு மையரா சப்போர்ட் பண்ணா போதுமா? ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஹார்பரிங்ல வருமானா வராது. அந்த நியர் சப்போர்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், தே மஸ்ட் ப்ரொவைட் ஷெல்டர் அப்படிங்கிறத இன் டார்ச் வெர்சஸ் பெய்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கேஸ் 1984 to all England report 245, it was held that merely to assist or provide support
would not be enough. He must have provided shelter in the sense of providing a refuge or for an escape. ஸோ அவருக்கு ஒரு ரெஃப்யூஜ், அதாவது ஒரு பாதுகாப்பு, அவர் தப்பிப்பதற்கான வழிமுறைகள் இதை செய்யணும். The word conceal means to hide or keep secret. Concealing his presence is made mention in section 109 of the Code of Criminal Procedure. Meaning of the words conceal and presence are very wide, and they are sufficient to cover concealment of a person in a house or grove or under a bridge, but are also sufficient to cover when a man conceals his appearance by wearing a mask or disguising himself in some other manner. சி காசிநாத் வெர்சஸ் எம்பரர் அப்படின்ற வழக்குல இந்த மாதிரி சொல்றாங்க. இதை வந்து டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் அவர் கேரளா ஹைகோர்ட் சுஜித் சன் ஆஃப் கலேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2008 கிரிமினல் லா ஜர்னல் 824 அப்படிங்கிற வழக்குல இதை சொல்றாங்க. ஸோ இந்த ஹார்பரிங்ல சும்மா சப்போர்ட் மட்டும், மியர் சப்போர்ட், அது வந்து நாட் அமௌண்ட்ஸ் டு ஹார்பரிங். ஹார்பரிங் மீன்ஸ் தே மஸ்ட் ப்ரொவைட் அ ஷெல்டர் அண்ட் அசிஸ்டன்ஸ் in the manner mentioned in section 52A of the IPC. என்ன manner? It must assist him to evade the apprehension. அவரை பிடிக்கிறதுல இருந்து தப்பிப்பதற்கு தேவையான உதவிகள் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அது ஹார்பரிங் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வரும். மியர் சப்போர்ட் வந்து will not come under harboring the accused அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட நம்ம வந்து இன்றைய செஷனை முடிப்போம். இதோட நம்ம வந்து ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.